மதுரவாயில் மகளிர் வந்ததே லேட்டு, வந்து முதல்ல அரங்கத்துக்கு போறீங்க. அந்த பக்கம் வாங்க. அதாவது மாநாட்டு அரங்குக்குள் வந்து கொண்டிருக்கிற மகளிர் தோழியர்கள் அன்பு கூர்ந்து அந்த வழியில நிக்காம உள்ள வந்து கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் வந்துருங்க. நிகழ்ச்சி தொடங்க போகுது. 3:30 மணிக்குள்ள நிகழ்ச்சி தொடங்க போகுது. ஒரு 5 நிமிஷம் தான் வந்து உள்ள உட்காந்துருங்க. அந்த முன்னாடி வர்றதுக்கு அங்கே முயற்சிக்காதீங்க. அன்பு கூர்ந்து அப்படியே இந்த 2வது இதுக்கு அனுப்புங்க. அங்கே நிற்கிற ஆண் கழக தோழர்கள் அன்பு கூர்ந்து அவங்களை கைட் பண்ணுங்க. வெறும் உள்ளாட்சி அமைப்புகளோட நிர்வாகிகளாக இருந்தால் மட்டும் இந்த பக்கம் அனுப்புங்க. மீதி பேர் அன்பு கூர்ந்து பின்னாடி உட்கார சொல்லுங்க. மாநில நிர்வாகிகள் மட்டும் இங்க உட்காருங்க. சேர்மன்லாம் அங்க போயிருங்க. மதுரவாயில் மகளிர் வந்ததே லேட்டு, வந்து முதல்ல அரங்கத்துக்கு போறீங்க. அந்த பக்கம் வாங்க.
அவங்க மேயர் மட்டும் அங்கே உட்காரட்டும். எல்லாருக்கும் பேர் ஒட்டிட்டோம். நான் அப்படி உட்காந்துங்க, கோச்சிக்காதீங்கண்ணா. இந்த மீட்டிங் மகளிருக்கான சிறப்பு மீட்டிங்ண்ணா. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் அப்படி 2வது ரோல உட்காந்துங்கண்ணா. தப்பு ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம தானே நடத்துறோம். வாங்க வாங்க. சார் கொஞ்சம் ஆண்கள் இதில் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ணே தெரியும் ராமசாமிண்ணா, இங்கே வந்துடலண்ணா. ஆண்கள் யாரும் இங்கே முன்னாடி வேணான்றாங்க. இப்படி வந்துருங்கண்ணா, இங்கே வாங்கண்ணா. அந்த இதில் அரங்கத்தில் உட்கார வைங்க. கொஞ்சம் கோச்சிக்காதீங்கண்ணா. இல்லை அங்கே அங்கே அந்த தனியாக ஒரு பேர். என்ன வரும்போது ஆமாம் சொன்னேன், இங்கே இல்லைன்னு சொன்னேன். இப்போ அவர் மட்டும் உட்காரட்டும். தமிழ் நீங்களாம் இப்படி வந்துருங்க. தமிழ்தாசன் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, என்ன பாருங்க. தமிழ்தாசன் இல்லை இங்கே என்ன பாருங்கண்ணே, இப்படி வந்துருங்கண்ணே. அமைச்சர் மட்டும் அப்படி உட்காரட்டும், மீதியெல்லாம் அப்படி வந்துருங்க. இங்கே ஆண்கள் வேணான்ட்டாங்க. வாங்க 2 பேரும் வாங்க. அவர் மட்டும் உட்காரட்டும், அமைச்சர் மட்டும் உட்காரட்டும். நீங்கள் உட்காருங்கண்ணா, அப்படியே உட்காருங்கண்ணா. நீங்கள் இப்படி முன்னாடி வந்துருங்கண்ணே. இந்த சோஃபாவில் ரிசர்வ் சேரில் உட்காருங்க. அதுதான் வந்துட்டு இதில் வாங்கண்ணா, இது வாங்க. அந்த சோஃபாவில் உட்காருங்க. சேர்மன் அங்கே போயிருங்கம்மா, அங்கே போயிருங்க. வா தலைவா, அங்கே போய் உட்காந்து. அதாவது மாநாட்டு அரங்குக்குள் வந்து கொண்டிருக்கிற மகளிர் தோழியர்கள் அன்பு கூர்ந்து அந்த வழியில நிக்காம உள்ள வந்து கொஞ்சம் வந்துருங்க. நிகழ்ச்சி தொடங்க போகுது. 3:30 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி தொடங்க போகுது. ஒரு 5 நிமிஷம் தான் வந்து உள்ள உட்காந்துருங்க. அந்த முன்னாடி வர்றதுக்கு அங்கே முயற்சிக்காதீங்க. அன்பு கூர்ந்து அப்படியே இந்த 2வது இதுக்கு அனுப்புங்க. அங்கே நிற்கிற ஆண் கழக தோழர்கள் அன்பு கூர்ந்து அவங்களை கைட் பண்ணுங்க. வெறும் உள்ளாட்சி அமைப்புகளோட நிர்வாகிகளாக இருந்தால் மட்டும் இந்த பக்கம் அனுப்புங்க. மீதி பேர் அன்பு கூர்ந்து பின்னாடி உட்கார சொல்லுங்க.
மதுரவாயில் மகளிர் வந்ததே லேட்டு, வந்து முதல்ல அரங்கத்துக்கு போறீங்க. அந்த பக்கம் வாங்க. பின்னாடி போயிருங்க. நீங்க அதாவது மாநாட்டு அரங்குக்குள் வந்து கொண்டிருக்கிற மகளிர் தோழியர்கள் அன்பு கூர்ந்து அந்த வழியில நிக்காம உள்ள வந்து இருக்கைகள்ல கேட்டுக்கிறோம். கொஞ்சம் வந்துருங்க, நிகழ்ச்சி தொடங்க போகுது. 3:30 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி தொடங்க போகுது. ஒரு 5 நிமிஷம் தான் வந்து உள்ள உட்காந்துருங்க. இங்க அந்த முன்னாடி வர்றதுக்கு அங்க முயற்சிக்காதீங்க. அன்பு கூர்ந்து அப்படியே இந்த 2வது இதுக்கு அனுப்புங்க. அங்க நிக்கிற ஆண் கழக தோழர்கள் அன்பு கூர்ந்து அவங்களை கைட் பண்ணுங்க. வெறும் உள்ளாட்சி அமைப்புகளோட நிர்வாகிகளா இருந்தா மட்டும் இந்த பக்கம் அனுப்புங்க. மீதி பேர் அன்பு கூர்ந்து பின்னாடி உட்கார சொல்லுங்க. மதுரவாயில் மகளிர் வந்ததே லேட்டு, வந்து முதல்ல அரங்கத்துக்கு போறீங்க. அந்த பக்கம் வாங்க.
அதாவது மாநாட்டு அரங்குக்குள் வந்து கொண்டிருக்கிற மகளிர் தோழியர்கள் அன்பு கூர்ந்து அந்த வழியில நிக்காம உள்ள வந்து இருக்கைகள் கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் வந்துருங்க. நிகழ்ச்சி தொடங்க போகுது. 3:30 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி தொடங்க போகுது. ஒரு 5 நிமிஷம் தான் வந்து உள்ள உட்காந்துருங்க. அமைப்புகளோட நிர்வாகிகளா இருந்தா மட்டும் இந்த பக்கம் அனுப்புங்க. மீதி பேரை அன்பு கூர்ந்து பின்னாடி உட்கார சொல்லுங்க. மதுரை வாயில் மகளிர் வந்ததே லேட்டு. வந்து முதல்ல அரங்கத்துக்கு போறீங்க. அந்த பக்கம் வாங்க. அதாவது மாநாட்டு அரங்குக்குள் வந்து கொண்டிருக்கிற மகளிர் தோழியர்கள் அன்பு கூர்ந்து அந்த வழியில நிக்காம உள்ள வந்து இருக்கைகள் கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் வந்துருங்க. நிகழ்ச்சி தொடங்க போகுது. 3:30 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி தொடங்க போகுது. ஒரு 5 நிமிஷம் தான் வந்து உள்ள உட்காந்துருங்க. அந்த முன்னாடி வர்றதுக்கு அங்க முயற்சிக்காதீங்க. அன்பு கூர்ந்து அப்படியே இந்த 2வது இதுக்கு அனுப்புங்க. அங்க நிக்கிற ஆண் கழக தோழர்கள் அன்பு கூர்ந்து அவங்களை கைட் பண்ணுங்க. வெறும் உள்ளாட்சி அமைப்புகளோட நிர்வாகிகளா இருந்தா மட்டும் இந்த பக்கம் அனுப்புங்க. மீதி பேரை அன்பு கூர்ந்து பின்னாடி உட்கார சொல்லுங்க.
மதுரவாயில் மகளிர் வந்ததே லேட்டு, வந்து முதல்ல அரங்கத்துக்கு போறீங்க. அந்த பக்கம் வாங்க. அதாவது மாநாட்டு அரங்குக்குள் வந்து கொண்டிருக்கிற மகளிர் தோழியர்கள் அன்பு கூர்ந்து அந்த வழியில நிக்காம உள்ள வந்து இருக்கைகள்ல கேட்டுக்கிறோம். கொஞ்சம் வந்துருங்க, நிகழ்ச்சி தொடங்க போகுது. 3:30 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி தொடங்க போகுது. ஒரு 5 நிமிஷம் தான் வந்து உள்ள உட்காந்துருங்க. அந்த முன்னாடி வர்றதுக்கு அங்க முயற்சிக்காதீங்க. அன்பு கூர்ந்து அப்படியே இந்த 2வது இதுக்கு அனுப்புங்க. அங்க நிக்கிற ஆண் கழக தோழர்கள் அன்பு கூர்ந்து அவங்களை கைட் பண்ணுங்க. வெறும் உள்ளாட்சி அமைப்புகளோட நிர்வாகிகளா இருந்தா மட்டும் இந்த பக்கம் அனுப்புங்க. மீதி பேர் அன்பு கூர்ந்து பின்னாடி உட்கார சொல்லுங்க. மதுரவாயில் மகளிர் வந்ததே லேட்டு, வந்து முதல்ல அரங்கத்துக்கு போறீங்க. அந்த பக்கம் வாங்க.
அதாவது மாநாட்டு அரங்குக்குள் வந்து கொண்டிருக்கிற மகளிர் தோழர்கள் அன்பு கூர்ந்த அந்த வழியில் நிற்காம உள்ள வந்து ஓடி வரும் தளபதி நஞ்சை புச்ச செடிக்கவே நடந்து வரும் தளபதி சிங்கங்கள் தளபதி தளபதி வரும் தளபதி பெண்கள் எங்கள் தளவே தளபதி 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 தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் அங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வாலண்டியர் அங்க போங்களா மணி அங்க போயிருங்க. அந்த சென்டரா போய் அவங்கள இந்த பக்கம் கூட்டுவாங்க. இந்த பந்தலோட லெஃப்ட்டுக்கு வரணும். நேரா வந்துருங்க. இந்த 2வது நுழைவாயில்ல வரவங்க நேரா வாங்க. அப்படியே நேரா வாங்க. கொஞ்சம் அங்க ஆர்கனைஸ் பண்ணுப்பா கோட்டூர் பிரகாஷ். அவங்கள அப்படியே அழைச்சிட்டு போங்க. அந்த கடைசிக்கு வாங்க. அங்க நெருக்கடி ஆயிடுச்சு போறங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேட்லயும் செகண்ட் கேட்லயும் நெருக்கடி ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே அழைச்சிட்டு போங்க. கொஞ்சம் வேகமா மூவ் பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரத்தில் மாநாடு நடக்க போது கொஞ்சம் வேகமா வாங்க. ஆண்கள் திருப்பி உள்ள வந்திருக்கீங்க பாருங்க. கொஞ்சம் வெளில போயிருங்க சார் ப்ளீஸ். இது மகளிர் மாநாடுங்க. கொஞ்சம் வெளியில வந்துருங்க. யாராவது முக்கியஸ்தர்களா இருந்தீங்கன்னா இங்க மேடைக்கு முன்னாடி வாங்க. உங்களுக்கு தனி இருக்கைகள் இருக்கு. மகளிரோட போய் உட்காராதீங்க. அடுத்த பாடலை பின்னணி பாடகியும் கிராமிய பாடகியுமான மகிழினி மணிமாறன் அவர்களை பாட வருமாறு அழைக்கிறோம். அதுதான் பண்ணணும். நீ கரெக்டா அதே மாதிரி கூட்டு உட்கார வச்சுட்டு போய் கூட்டு வந்து இருப்போம். வேகமா பண்ணு. ஜிம்மி போட்டுக்கிறான் கருப்பு. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை வழங்கிய அமைச்சர் ஐயா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. முதலமைச்சர் ஐயா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அமைச்சர் பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம். கொஞ்சம் பின்னாடி போயிடலாம் சார் ப்ளீஸ். அது எம்பிஸ் உட்கார். கொஞ்சம் பின்னாடி மரியாதைக்குரிய அக்கா பாடகி இந்த இருக்கைகளுக்கு வரத்தை தவிர்க்கணும். இந்த முன்னிருக்கைகளுக்கு பகுதியான ஆண்கள் யாரையும் வர தவிர்க்கணும் பாருங்க. அந்த பக்கம் அனுப்பிடுங்க. அக்கா சின்ன பொண்ணு அவங்களுக்கும் வணக்கம் நன்றி. இந்த பாடலை எங்களுக்கு எழுதி கொடுத்த சொர்க்கோ கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. மகளிரின் மதிப்புயர மகத்தான வெளிச்சமுங்க. பெண்ணுரிமை தந்த கட்சி இந்த பூமியில எந்த கட்சி? பெண்ணுரிமை போற்றும் கட்சி நம்ம டாக்டர் கலைஞர் கட்சி. உயிர் நாடி பெண்களுக்கு சொத்துரிமை தந்தது யார்? உயிர் நாடி பெண்களுக்கு சொத்துரிமை தந்தது யார்? உரிமை தொகை
தொகை அள்ளி தந்து பெண்களை உயர்த்திட செய்தது பெண்ணுரிமை தந்த கட்சி இந்த பூமியில எந்த கட்சி? பெண்ணுரிமை போற்றும் கட்சி டாக்டர் கலைஞர் தந்த கட்சி. பெரியாரின் பெண்ணுரிமை சட்டமாக்கி வைத்தது யார்? பெரியாரின் பெண்ணுரிமை சட்டமாக்கி வைத்தது யார்? பெற்றெடுத்த தாயை போல பெண்களை காப்பது யார்? பெண்ணுரிமை தந்த கட்சி இந்த பூமியில எந்த கட்சி? பெண்ணுரிமை போற்றும் கட்சி நம்ம டாக்டர் கலைஞர் கட்சி. கவசமாக நின்னவரு பெண்கள் கண்ணீரை துடைத்தவரு. பல நூறு பெண்களால வரலாறு படைத்தவரு. பல நூறு பெண்களால வரலாறு படைத்தவரு. பெண்ணுரிமை தந்த கட்சி இந்த பூமியில எந்த கட்சி? பெண்ணுரிமை போற்றும் கட்சி நம்ம டாக்டர் கலைஞர் கட்சி. பெண்ணுரிமை தந்த கட்சி இந்த பூமியில எந்த கட்சி? ஆ நன்றி நன்றி. இங்க வந்துருங்க. கொஞ்சம் அங்க அந்த வழியில நிக்கிற தாய்மார்கள்லாம் உள்ள கொஞ்சம் வேகமா மூவ் பண்ணிடுங்க. இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வேகமா உள்ள வாங்க. வெளியில வந்து லட்சக்கணக்கான மகளிர் உள்ள வரத்துக்கு முடியாம தவிச்சுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க உள்ள வந்தீங்கன்னா மட்டும்தான் ஈஸியா இருக்கும். தலைவர் சரியா 4:30க்கெல்லாம் வந்துடுறாங்க. கொஞ்சம் எல்லாம் உள்ள வந்துருங்க. வந்தவங்க உட்காந்துருங்க. செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் 7 மணிக்கு மேலே எடுத்துக்கலாம். மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துங்க. உட்காந்துருங்க. இப்போ வந்த உடனே உட்காந்துருங்க ப்ளீஸ். கொஞ்சம் அந்த செகண்ட் கேட்டில் இருக்கிறவங்கள வேகமாக உள்ள அனுப்புங்க. வழியில் நிக்காதுங்கம்மா. உள்ள உட்காந்துருங்க. உள்ள போய் வேகமா உட்காந்துருங்க. வழியில் நிக்காதீங்க. வழியில் நிக்காதீங்க. உள்ள போயிருங்க. எல்லா இருக்கையிலையும் ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு, ஒரு ஃப்ரூட் ட்ரிங்க் இருக்கு. அதனால நீங்க எதுக்குமே எழுந்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உள்ள உட்காந்துருங்க. போய் சொல்வதை செய்தவர், செய்வதை சொல்பவர், உலகத்தில் தலைவர் கலைஞர் ஒருவரே. சொல்வதை செய்தவர், செய்வதை சொல்பவர், உலகத்தில் தலைவர் கலைஞர் ஒருவரே. நல்லதை செய்தவர் வல்லவர் தலைவாவும் ஆட்சியிலே செய்ததை பூமியே போற்றிடுமே. உன்னாட்சியிலே செய்ததை வானமே வணங்கிடுமே. தமிழ் 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 தமிழன வந்த கலைஞரே வரா
கொடை தந்தவன் நீ கேட்காமல் தருகின்ற அருள் மன்னவன் உலகத்து நிதியே சமத்துவ நதியே இதயத்து மொழியே உதயத்து ஒளியே உலகத்து நிதியே சமத்துவ நதியே இதயத்து மொழியே உதயத்து ஒளியே காத்தவா தமிழ் யாத்தவா இனம் சேர்த்தவா எங்கள் மன்னவா காத்தவா தமிழ் யாத்தவா இனம் சேர்த்தவா என்றும் மன்னவா ஆறு போல பூமி எங்கும் கோடி வளம் சேர்த்த தாயே ஆறு போல பூமி எங்கும் கோடி வளம் சேர்த்த தாயே கொடி உயர்த்திட படை நடுங்கிட அகிலமே முனை தினம் வணங்கிட கொடி உயர்த்திட படை நடுங்கிட அகிலமே முனை தினம் வணங்கிட தமிழ் 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 தமிழென வந்த கலைஞரே பராசக்தியாக வந்த எங்கள் தலைவரே தமிழ் 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 தமிழென வந்த கலைஞரே பராசக்தியாக வந்த எங்கள் தலைவரே தமிழ் 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 தமிழென வந்த கலைஞரே ஆக வந்த எங்கள் தலைவரே தமிழ் 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 தமிழென வந்த கலைஞரே பராசக்தியாக வந்த எங்கள் தலைவரே தமிழ் தமிழ் தமிழென வந்த கலைஞரே பராசக்தியாக வந்த எங்கள் தலைவரே கேட்ல உள்ள வரவங்க கொஞ்சம் வேகமா வாங்க. செகண்ட் கேட்ல உள்ள வரவங்க வேகமா வாங்க. இந்த வழியில நிக்கிற ஆண்கள் நீங்க எதுக்கு அங்க நிக்கிறீங்க? ஆல்வில் ஆர்கனைஸ் பண்ற அந்த 2-3 பேரை தவிர்த்து மீதி ஆண்கள் அங்க நிக்க விடாதீங்க. வழியில ஏன் நிக்கிறாங்க? மற்றவங்க போறதுக்கு இடைஞ்சலா இருக்குல்ல, அவங்கள வெளியில வர சொல்றேங்க. கொஞ்சம் வர்றவங்க எல்லாம் உள்ள வேகமா உட்கார வச்சிருங்க. அந்த செகண்ட் கேட் கொஞ்சம் வேகமா உள்ள வாங்க. கொஞ்சம் வேகமா உள்ள வாங்க. அங்க நிக்காதீங்க, வழியில நிக்காதீங்க ப்ளீஸ். வழியில நிக்காம வாங்க, வேகமா வாங்க. அங்க வழியில நிக்கிறவங்க பிரகாஷ் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. இவங்க கணபதி எம்எல்ஏ என்ன கொஞ்சம் அவங்கள வேகப்படுத்துங்கண்ணே. காரம்பாக்கம் கணபதி சார் கொஞ்சம் வேகப்படுத்துங்க. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி எல்லாரையும் உள்ள உட்கார வைங்க. வாங்க. கொஞ்சம் வேகமா அந்த வழியில நிக்கிற ஆண்கள் பிரகாஷ் தேவையில்லாம யாராவது நின்னா அங்கிருந்து அனுப்பி விட்டுருங்க சார். வாலண்டியர்ஸை தவிர வேற யாரும் நிக்க விடாதீங்க. அங்க மாதவரம் சுதர்சன வேலு பக்கத்துல சேருக்கு பாருங்க, போங்க.
கொஞ்சம் அந்த செகண்ட் கேட் கொஞ்சம் வேகமா உள்ள வாங்க. செகண்ட் கேட் அங்க பாருங்க, அங்க ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு பாருங்க, கொஞ்சம் வழி விடுங்க. அங்க இருக்கிற நம்ம கழக தோழர்கள் அன்பு கூர்ந்து அவங்களுக்கு வழி விட்டு காலியா இருக்கிற இந்த இதுக்கு எடுத்து போய் உட்கார வைங்க. 3வது பேல கூட்டு போய் உட்கார வைக்கலாம். இந்த செகண்ட் கேட்லயும் தேர்ட் கேட்லயும் கிரவுட் அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் உள்ள அனுப்புங்க, கொஞ்சம் வேகமா உள்ள வரணும். அம்மா கனிமொழி அவர்களுக்கும் அம்மா தமிழச்சம்மா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. பெண்ணுரிமை போற்றிடுவோம், பெண்களை புகழ்ந்திடுவோம். பெண்ணுரிமை போற்றிடுவோம், பெண்களை புகழ்ந்திடுவோம். கூடுவோம் கூடாவோம் வாங்கம்மா வாங்க, பெருக்கூட்டம் திரண்டு கொண்டாடுவோம், வந்துட்டு போங்க. கூடுவோம் கூடாவோம் வாங்கம்மா வாங்க, பெருக்கூட்டம் திரண்டு கொண்டாடுவோம், வந்துட்டு போங்க. திமுக நடத்துகின்ற மகளிர் அணி நடத்துகின்ற நடத்துகின்ற மகளிர் உரிமை மாநாடு நீயும் நானும் இல்லாட்டி வேற யாரம்மா? அட நிஜமாவே நாம் எல்லோரும் உறவுக்காரங்கம்மா. நீயும் நானும் இல்லாட்டி வேற யாரம்மா? அட நிஜமாவே நாம் எல்லோரும் உறவுக்காரங்கம்மா. வேறு திட்டங்களை படையாய் தந்ததுங்க, பெண்ணின மேன்மடைய பெருகாலம் பிறந்ததுங்க. சொன்னது நடந்ததுங்க, வேலை வாய்ப்பினிலே வேறுபாடு கலைந்ததுங்க. பெண்கள் சுய உதவி குழுக்களை அமைத்ததுங்க, பெருந்து பயணத்திலே பெரு நிம்மதி அடைந்ததுங்க. உரிமை தொகை தந்ததில் உயர் வாழ்வு கிடைத்ததுங்க. பெண்ணுரிமை போற்றிடுவோம், பெண்ணுரிமை போற்றிடுவோம், பெண்ணுரிமை போற்றிடுவோம், பெண்களை போற்றிடுவோம். மனங்களின் கருத்து வளருதுங்க, கடைநிலை மனிதர்களின் கனவு பலிக்குதுங்க. எல்லா மட்டத்திலும் ஏற்றம் நிகழுதுங்க, மாநிலம் கடந்து எங்கும் மாற்றம் திரளுதுங்க. பெரியார் பெண்ணுரிமை பெரிதாய் மகிழுதுங்க, பேரறிஞர் அண்ணாவின் பேராட்சி நடக்குதுங்க. வாழும் கலைஞர் என வாழ்க முழக்கம் ஒலிக்குதுங்க. பெண்ணுரிமை போற்றிடுவோம், பெண்ணுரிமை போற்றிடுவோம், பெண்ணுரிமை போற்றிடுவோம், பெண்களை புகழ்ந்திடுவோம். கூடுவோம் கூடாவோம் வாங்கம்மா வாங்க, பெரும் கூட்டம் திரண்டு கொண்டாடுவோம், வந்துட்டு போங்க. கூடுவோம் கூடாவோம் வாங்கம்மா வாங்க, பெரும் கூட்டம் திரண்டு கொண்டாடுவோம், வந்துட்டு போங்க. திமுக நடத்துகின்ற மகளிர் அணி நடத்துகின்ற திமுக நடத்துகின்ற மகளிர் உரிமை மாநாடு நீயும் நானும் இல்லாட்டி வேற யாரம்மா? அட நிஜமாவே நாம் எல்லோரும் உறவுக்காரங்கம்மா. நீயும் நானும் இல்லாட்டி வேற யாரம்மா? அட நிஜமாவே நாம் எல்லோரும் உறவுக்காரங்கம்மா. ஏ நன்றி நன்றி. இந்த பாடல் புத்தர் கலைக்குழு மணிமாறன் அவர்கள் எழுதியது. நன்றி அவருக்கு. கொஞ்சம் அங்க முன்னாடி முன்னாடி அங்க நிக்கிறவங்களை அனுப்புங்க. அங்க யாருக்கிறது? பெருங்குடி ரவிச்சந்திரன், மதியழகன், விசு, கொஞ்சம் அவங்கள வேகமா உள்ள அந்த பக்கம் அனுப்புங்க. செகண்ட் கேட் வழியா உள்ள வர சொல்லுங்க. இங்க செகண்ட் கேட்ல அங்க நிக்கிற தோழர்கள் அன்பு கூர்ந்து நம்ம அரவிந்த் ரமேஷும் காரம்பாக்கம் கணபதியை மெயின்டைன் பண்ணி நிக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களெல்லாம் உள்ள வர சொல்லுங்க வேகமா. அங்க வழியில யாரும் நிக்க விடாம அனுப்புங்க. கொஞ்சம் வேகமா அனுப்புங்க ப்ளீஸ்.
హలో హలో ఓకే. இந்த மைக் வால்யூம் கொஞ்சம். சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு ஆமாக்கா அக்கா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாக்கா அக்கா சௌக்கியந்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாக்கா அக்கா சௌக்கியந்தான். பெண்ணுக்கு உரிமை தந்த தலைவன் யார்? துணிஞ்சு பெண்ணுக்கு உரிமை தந்த வீரன் யார்? யாருக்கும் மஞ்சிடாத சிங்கம் தான், முத்துவேல் அறிஞர் வெத்த தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாக்கா அக்கா சௌக்கியந்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாக்கா அக்கா சௌக்கியந்தான். சொத்துரிமை பெண்களுக்கு யாரு கொடுத்தார்? சுழநிதி பெண்களுக்கு யாரு கொடுத்தார்? முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்தார், சுழநிதி 100 மணி நேரம் கொடுத்தார். சொல்வதையே செய்வார், ஓ, செய்வதையே சொல்வார். செய்வதையே செய்தாயா தந்தருதாயா. சாதனைகள் பலதோறு சொல்ல முடியாது, அச்சுதத்தாய் பேரந்தானே வெல்லும் தலைவன் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாக்கா அக்கா சௌக்கியந்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாக்கா அக்கா சௌக்கியந்தான். தன்மானம் ஈனமானம் காட்டும் கட்சி திமுகவை போல வேறு எங்கிலும் இல்ல. ஒன்மானம் அன்மானம் காத்திடும் கட்சி திமுகவை போல வேறு கட்சியும் இல்ல. பாரதத்தின் கூட்டம் ஓஹோ சூரியனை காட்டும். சூரியனின் கூட்டம் ஓ வெல்லுவது கட்சி ஓ. உரிமை முழக்கமானாடு அட இங்கேதான். திமுகவால் பெண்களுக்கு விடியல் காலம் தான். என்னம்மா கண்ணு சொல்லுங்க அக்கா. அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா சொல்லுங்க அக்கா சௌக்கியந்தான். அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா சொல்லுங்க அக்கா சௌக்கியந்தான். பெண்ணுக்கு பெருமை தந்த தலைவன் யார்? துணிஞ்சு பெண்ணுக்கு உரிமை தந்த வீரன் யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான், அனைத தன்னுங்க யாரித தந்த கட்சி தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாக்கா அக்கா சௌக்கியந்தான். அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாக்கா அக்கா சௌக்கியந்தான். தேங்க்யூ. நன்றி. அடுத்து மகிழினி அவர்கள் பாட இருக்கிறார்.
ஹலோ பாரதி ராஜா, கிருஷ்ணமூர்த்தி, கொஞ்சம் வேகமா அனுப்புங்க. அந்த ரெண்டாவது கேட்லயும் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நிக்குது. கொஞ்சம் வேகமா அனுப்புங்க. வழியில ஆண்கள் நிக்காதீங்க. அன்பு கூர்ந்து வழியில ஆண்கள் யாராவது மாநாடு பார்த்தா ஆகணும்னா இங்க வாங்க, லெஃப்ட்ல இங்க ஒரு உங்களுக்குன்னு தனியா ஒரு பை போட்டிருக்கோம், இங்க உட்காரலாம். லாஸ்ட் சாங்கம்மா, லாஸ்ட் சாங், கடைசி பாட்டு. அந்த பேனரை மடிச்சு வைங்க. மாதவரம் சரவணன் பார்த்துட்டோம், பேனரை மடிச்சிருங்க. பேனர் கொடியெல்லாம் தூக்கி காட்டக்கூடாது. ஒட்டப்பிடார எம்எல்ஏ பார்த்துட்டீங்களா? வாங்க உட்காருங்க. செகண்ட் கேட் கொஞ்சம் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது. கொஞ்சம் வேகமா உள்ள அனுப்புங்க. ஹலோ ஹலோ. இப்ப இந்த அரங்கு கொஞ்ச நேரத்துல நிரம்பின உடனே வெளியில திறந்த வெளியில இருக்கைகள் போடப்பட போகுது, அங்க போலாம். இப்ப கூடுமான வரைக்கும் இங்க இருக்கிற இருக்கைகள்ல நிரப்புங்க. இதுக்கப்புறம் வர்ற கூட்டம் வெளியில இருக்கிற வெளி மைதானத்துல இருக்கைகள் போட்டு அங்க உட்காந்துக்கலாம். சார் ட்ராக் ஆன் பண்ணுங்க. அந்த எம்எல்ஏஸ் 3 பேரு, எம்எல்ஏக்கள் 3 பேரு பின்னாடி மாவட்ட செயலாளர் பேர் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறோம், வேலை மெனக்கெட்டா ஒட்டி இருக்கிறோம். வாங்க, உங்களுக்குன்னு பேர் போட்டு ஒட்டி இருக்கிறோம்ல, எழுந்துருங்க ப்ளீஸ். சிற்றரசு பேர் போட்டிருக்கு, இளையர்னா பேர் போட்டிருக்கு, அதில் போய் உட்காருங்களா? எப்படி? வாங்க எழுந்துருங்க. பேர் இல்லைன்னா பரவாயில்ல, வாங்கம்மா. உங்களுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக போட்டிருக்கிறோம். ஒரு சேர் பின்னாடி உட்கார்றதால என்ன எடுப்போது? வாங்க. அதில் 3வது சேர் உட்காரு. இங்கே பெருமைமிகு இந்த மேடையில் வாய்ப்பினை வழங்கிய எங்கள் மதிப்புக்குரிய அண்ணன் மாசு அவர்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும், கழகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்காக பாடுறோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எங்கள் மூவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அந்த 2வது கேட்லயும் 3வது கேட்லயும் அங்கேயே நிக்கிறீங்க பாருங்க, கொஞ்சம் உள்ள வாங்க, கொஞ்சம் உள்ள வாங்க. இந்த 2வது கேட்டு 3வது கேட்டு இந்த மேடைக்கு வலது புறத்தில் இருக்கிற தாய்மார்கள் அன்பு கூர்ந்து உள்ள உட்காருங்க. உள்ள வந்துருங்க ப்ளீஸ். இன்னும் கொஞ்சம் தள்ளிப்பா வாங்க. அண்ணே இப்படி உட்காருங்க. அண்ணே இப்படி உட்காருங்க. இல்ல இங்க வாங்க, நீங்க இல்ல இப்படி வந்துருங்க. ஒண்ணு இல்ல, வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க, ஒண்ணு இல்ல, உட்காருங்க உட்காருங்க வந்துருவாங்க. நீங்க யாரோ ஒருத்தர் வாங்க முன்ன. இல்ல இது ஒரு கேசி அழகிரி வராரு. சரி, அப்படிதான் வராங்களா? அப்போ வந்துருங்க, அப்படி வந்துருங்க. மற்றவங்க உட்காந்துருங்க, அப்படியே உட்காந்துருங்கம்மா. அந்த 2வது கேட்டு 3வது கேட்டு உள்ள உட்காருங்க.
அதை சேகர் பின்னாடி சேர் எடுத்து போடலாம். இந்த ஓப்பனில் சேர் எடுத்து போடலாம். கொஞ்சம் உட்காந்துருங்கம்மா, போய் உட்காந்துருங்க, போய் உட்காந்துருங்க ப்ளீஸ், உட்காந்துருங்க. ஆமாம், அந்த ஓப்பனில் சேர் போடலாம். மழை வராது, சேர் போட்டுருங்க. ஆண்கள்லாம் பின்னாடி அந்த சேர்ல உட்காந்துடலாம். சேகர் கொஞ்சம் சேர் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, கொஞ்சம் அப்படியே போய் உட்காந்துருங்கம்மா ப்ளீஸ். அண்ணா பீட்டர் அண்ணா, உங்களுக்கு மேலே சேரு. அண்ணா பீட்டர் அண்ணா, உங்களுக்கு மேலே சேர். இங்கே வாங்க, இப்படி வாங்க. நீங்கள் டிரான்ஸ்லேட்டர் மேலே உங்களுக்கு. அப்படி போய் முன்னாடி ரூமில் உட்காந்துருங்க, அப்புறமா மேலே வரலாம். நம்ம அங்கே போயிடலாம். இங்கே அழகிரிக்கு இங்கே ஒரு சேர் போட்டுடலாமா? எங்க துரைமுருகன் வருவாரு இல்லையா? இப்போ அந்த ஒரு ரிசர்வ் சேரை, ஒரு ரிசர்வ் சேர், சிங்கிள் சேர் ஒன்று எடுத்துட்டு வாங்க. இது அங்கே இருக்கு பாரு. கொஞ்சம் எல்லாரும் உட்காந்துருங்க, உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. அந்த செகண்ட் கேட், தேர்ட் கேட்லாம் கொஞ்சம் உள்ளே வந்துருங்க. பின்னாடி அந்த ஓப்பன் கிரவுண்டில் வந்து சேர் போடலாம். ஆண்கள்லாம் அங்கே போயிருங்க ப்ளீஸ். இவங்களுக்கு காங்கிரஸ் சேர், ஒரு சிங்கிள் சேர் ரிசர்வ் போட்டுக்க. சிங்கிள் சேர் இல்லை, சிங்கிள் சேர் எதுனா ரிசர்வ் போட்டு.
அண்ணா வழிகாட்ட கலைஞர்த்தம் குறை கொண்டு என்னாலும் மொழி வீசும் தமிழ் ஞாயிறே சூழ்ச்சிகள் பல கடந்து திராவிடத்தி என எழுந்து தமிழாலே உரம் செய்த கொள்கை சுடரே மக்களுடன் ஸ்டாலின் வந்தாரு நல்லாட்சி தந்தாரே நம் வாசல் அவர் வாசமே காலை சிற்றுண்டி சிறப்பாக அமைத்தாரே பொது பாடம் கொடுத்தாரே தந்தை வழியே தலைவா வருகாலம் எழும் வா இனி உந்தன் பின்னாலே மக்கள் மூச்சு புயலை வருமே வா தமிழா வருகாலம் போற்றவா நம்
அண்ணா வழிகாட்ட கலைஞர்த்தம் குறக்கொண்டு என்னாலும் மொழி வீசும் தமிழ் ஞாயிறே சூழ்ச்சிகள் பல கடந்து திராவிடத்தி என எழுந்து தமிழாலே உரம் செய்த கொள்கை சுடரே மக்களுடன் ஸ்டாலின் வந்தாரு நல்லாட்சி தந்தாரே நம் வாசல் அவர் வாசமே காலை சிற்றுண்டி சிறப்பாக அமைத்தாரே பொது பாடம் கொடுத்தாரே தந்தை வழியே தலைவா வருகாலம் எழும் வா இனி உந்தன் பின்னாலே மக்கள் மூச்சு புயலாய் வருமே தமிழா வருகாலம் போற்றவா நம் திராவிட கொள்கை படை புயலாய் வருமே பார்வை ஏழை மக்கள் துயரை தீர்க்கும் எதிர்காலம் உந்தன் பேரு உச்சரிக்கும் மு.க. ஸ்டாலின் அவர் பேரு திராவிடத்தின் ஆணி பேரு பார்வை ஏழை மக்கள் துயரை தீர்க்கும் எதிர்காலம் உந்தன் பேரு உச்சரிக்கும் மு.க. ஸ்டாலின் அவர் பேரு திராவிடத்தின் ஆணி பேரு மக்களுடன் ஸ்டாலின் தமிழ் மக்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் தமிழ் மண்ணை காக்கும் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் தமிழ் மக்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் தமிழ் நாட்டை காக்கும் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் மொபைல் செயலி. இந்த செயலி மூலமா நம்ம கழக அரசு கொண்டு வந்திருக்கிற பல மக்கள் நல திட்டங்களை பத்தி நாம ஒரே கிளிக்ல தெரிஞ்சுக்கிட்டு பயனடைய முடியும். இந்த செயலியில இருக்கிற உங்கள் திட்டங்கள் பிரிவானது உங்களுக்கு பொருந்தக்கூடிய எல்லா திட்டங்களோட பட்டியலையும் ஆட்டோமேட்டிக்காவே காட்டிடும். கூடவே வினாப்பட்டியல் பிரிவின் மூலமா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேட்ச் ஆகிற திட்டங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்கள் தொகுதியை தெரிந்து கொள்ள பிரிவுல நம்ம கழக அரசு 234 தொகுதிகள்லயும் செஞ்சிருக்கிற சாதனைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கழகத்தின் மேல் வைக்கப்படுகிற வீண் அவதூறுகளுக்கு பதில் அளிக்கலாம். அதோட தகவல் தொடர்பு பிரிவின் வழியா கழக செய்திகளை தலைமையிலிருந்து கடைசி மட்ட தொண்டர் வரைக்கும் சுலபமா ஷேர் பண்ணலாம். அதன் மூலமா கட்சியோட வளர்ச்சியையும் தொடர்பையும் இன்னும் வலுவாக்க முடியும். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா உங்களில் ஒருவன் பிரிவுல நம்ம தலைவர் கிட்ட நாம கேட்க நினைக்கிற கேள்விகளை பதிவு செஞ்சு அதுக்கான பதிலையும் பெற முடியும். ஒரு அரசோட கடமைங்கிறது திட்டங்களை செயல்படுத்துறது மட்டும் இல்லாம அத சாமானிய மக்கள் பயனடைகிற விதமா சரியான நேரத்திலையும் எளிமையான வழியிலையும் அவங்க கிட்ட கொண்டு சேர்க்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கப்பட்டதுதான் மக்களுடன் ஸ்டாலின் செயலி. இப்பவே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எல்லோருக்கும் எல்லாம்னு உறக்க சொல்லுங்க. லட்சுமி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். குழந்தைங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 2 வயசு ஆகுக்கா. முதல்வரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்துல அப்ளை பண்ணிடு. ஒரு பெண் குழந்தைக்கு 50,000 ரூபாய், 2 பெண் குழந்தைக்கு தனித்தனியா 25,000 ரூபாய் வைப்பு தொகையா தராங்க. ஒண்ணு இல்ல 1000 திட்டங்கள் இருக்கு குழந்தைகளுக்காக. மக்களுடன் ஸ்டாலின் ஆப்ல எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். மக்களுடன் ஸ்டாலின், குழந்தைகளின் வளர்ச்சிக்கான முகவரி. தமிழா வா தமிழாளவா தமிழ் பேணி காத்து தலைமுறைகளை தலைவனாக்கவா தமிழாளவா தலைவா நீ வா
தம் குரல் கொண்டு என்னாலும் மொழி வீசும் தமிழ் ஞாயிறே சூழ்ச்சிகள் பல கடந்து திராவிடத்தி என எழுந்து தமிழாலே உரம் செய்த கொள்கை சுடரே மக்களுடன் ஸ்டாலின் வந்தாரு நல்லாட்சி தந்தாரே நம் வாசல் அவர் வாசலே காலை சிற்றுண்டி சிறப்பாக அமைத்தாரே பொது பாடம் கொடுத்தாரே தந்தை வழியே தலைவா வருகாலம் எழும் வா இனி உந்தன் பின்னாலே மக்கள் மூச்சு புயலாய் வருமே வா தமிழா வருகாலம் போற்றவா நம் திராவிட கொள்கை படை புயலாய் வருமே பார்வை ஏழை மக்கள் துயரை தீர்க்கும் எதிர்காலம் உந்தன் பேரு உச்சரிக்கும் முக ஸ்டாலின் அவர் பேரு திராவிடத்தின் ஆணி பேரு பார்வை ஏழை மக்கள் துயரை தீர்க்கும் எதிர்காலம் உந்தன் பேரு உச்சரிக்கும் முக ஸ்டாலின் அவர் பேரு திராவிடத்தின் ஆணி பேரு மக்களுடன் ஸ்டாலின் தமிழ் மக்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் தமிழ் மண்ணை காக்கும் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் தமிழ் மக்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் தமிழ் நாட்டை காக்கும் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் மொபைல் செயலி. இந்த செயலி மூலமா நம்ம கழக அரசு கொண்டு வந்திருக்கிற பல மக்கள் நல திட்டங்களை பத்தி நாம ஒரே கிளிக்ல தெரிஞ்சுக்கிட்டு பயனடைய முடியும். இந்த செயலியில இருக்கிற உங்கள் திட்டங்கள் பிரிவானது உங்களுக்கு பொருந்தக்கூடிய எல்லா திட்டங்களோட பட்டியலையும் ஆட்டோமேட்டிக்காவே காட்டிடும். கூடவே வினாப்பட்டியல் பிரிவின் மூலமா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேட்ச் ஆகிற திட்டங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்கள் தொகுதியை தெரிந்து கொள்ள பிரிவுல நம்ம கழக அரசு 234 தொகுதிகள்லயும் செஞ்சிருக்கிற சாதனைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கழகத்தின் மேல் வைக்கப்படுகிற வீண் அவதூறுகளுக்கு பதில் அளிக்கலாம். அதோட தகவல் தொடர்பு பிரிவின் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னும் சில நிமிடங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விழா அரங்கிற்கு வருகை தர உள்ளார்கள். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் விழா மேடைக்கு இன்னும் சில நிமிடங்களில் வருகை தர உள்ளார்கள். மகளிர் அனைவரும் அவரவர்களின் இருக்கைகளில் அமரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அலைபேசியின் ஒலி அளவினை குறைத்து வைக்கும்படியும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சமூக நீதி மற்றும் மகளிர் உரிமைகளை பாதுகாக்க ஓர் அணியாக இந்த மாநாட்டில் திரண்டிருக்கிறோம். இந்த மாநாடு இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது.
பாரதி ராஜா, கிருஷ்ணமூர்த்தி, கொஞ்சம் வேகமா அனுப்புங்க. அந்த ரெண்டாவது கேட்லயும் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நிக்குது. கொஞ்சம் வேகமா அனுப்புங்க. வழியில ஆண்கள் நிக்காதீங்க. அன்பு கூர்ந்து வழியில ஆண்கள் யாராவது மாநாடு பார்த்தா ஆகணும்னா இங்க வாங்க, லெப்ட்ல இங்க ஒரு உங்களுக்குன்னு தனியா ஒரு பே போட்டிருக்கோம், இங்க உட்காரலாம். லாஸ்ட் சாங்கம்மா, லாஸ்ட் சாங், கடைசி பாட்டு. அந்த பேனரை மடிச்சு வைங்க. மாதவரம் சரவணன் பார்த்துட்டோம், பேனரை மடிச்சிருங்க. பேனர் கொடியெல்லாம் தூக்கி காட்டக்கூடாது. ஒட்டப்பிடார எம்எல்ஏ பார்த்துட்டீங்களா? வாங்க உட்காருங்க. செகண்ட் கேட் கொஞ்சம் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது. கொஞ்சம் வேகமா உள்ள அனுப்புங்க. ஹலோ. இப்ப இந்த அரங்கு கொஞ்ச நேரத்துல நிரம்பின உடனே வெளியில வந்து திறந்த பாரதி ராஜா, கிருஷ்ணமூர்த்தி, கொஞ்சம் வேகமா அனுப்புங்க. அந்த ரெண்டாவது கேட்லயும் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நிக்குது. கொஞ்சம் வேகமா அனுப்புங்க. வழியில ஆண்கள் நிக்காதீங்க. அன்பு கூர்ந்து வழியில ஆண்கள் யாராவது மாநாடு பார்த்தா ஆகணும்னா இங்க வாங்க, லெப்ட்ல இங்க ஒரு உங்களுக்குன்னு தனியா ஒரு பே போட்டிருக்கோம், இங்க உட்காரலாம். லாஸ்ட் சாங்கம்மா, லாஸ்ட் சாங். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ விழா அரங்கிற்கு வருகை தந்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இங்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவரும் இன்னும் சில நிமிடங்களில் விழா மேடைக்கு வருகை தர உள்ளார்கள்.
மகளிர் உரிமைகளுக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் அயராது உழைத்த பெருந்தகை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு சொத்துரிமை, அரசு வேலைகள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் இடஒதுக்கீடு, பெண் கல்வி மேம்பாடு என எண்ணற்ற வழிகளில் மகளிர் நலம் பெறும் திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டு மகளிரை தலை நிமிர செய்த தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் நூற்றாண்டில் மகளிர் உரிமைகளுக்கு குரல் எழுப்ப அகில இந்திய அளவில் மாபெரும் தலைவர்கள் ஒன்றிணையும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு இது. மகளிர் உரிமை மாநாடு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை உடனடியாக அமல்படுத்துவது, ஒன்றிய அரசால் பெண்களுக்கு எதிராக நிகழும் அநீதிகளை எதிர்த்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது உள்ளிட்ட உரிமை முழக்கங்களை முன்னிறுத்தி சமூக நீதி மற்றும் மகளிர் உரிமைகளை பாதுகாக்க ஓர் அணியாக இந்த மாநாட்டில் திரண்டிருக்கிறோம். தமிழ் பண்பாட்டை பெருமையை பாதுகாக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கரகோஷத்துடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மகளிர் உரிமை மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள அனைத்து தலைவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களின் முன்னேற்றமே சமுதாய முன்னேற்றம் என ஓயாது உழைத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை கொண்டாடினும் இந்த வேளையில் திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணி ஒருங்கிணைப்பில் கழக தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நடைபெறும் இந்த மகளிர் உரிமை மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். In honor of the centenary celebration of Muthamizhariஞர் Dr. Kalaignar, who dedicated his life to the advancement of women, we, on behalf of the DMK Women's Wing, with the esteemed presence of the DMK President and our Honorable Tamil Nadu Chief Minister, cordially invite you to join us at the Women's Right Conference. இந்த இனிய தருணத்தில் திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமிகு ஹெலன் டேவிட்சன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். பெண்களின் முன்னேற்றமே சமுதாய முன்னேற்றம் என அயராது உழைத்தவர் தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் தனது 80 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் பெண்களின் உரிமையை மீட்டெடுக்கவும் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரது நூற்றாண்டை சிறப்பிக்கும் விதமாக திராவிட முன்னேற்ற கழக மகளிரணி ஒருங்கிணைப்பில் தமிழக தலைவர் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தலைமையில் கழக துணை பொதுச் செயலாளர் சகோதரி கனிமொழி அவர்கள் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மகளிர் உரிமை மாநாட்டினை
தமிழகத்தில் எல்லாருக்கும் எல்லாமான திராவிட மாடல் ஆட்சி செய்து வருகின்ற 2024ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்தியாவின் தென்பகுதியிலிருந்து திசை காட்டும் சூரியனாய் இன்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த மகளிர் உரிமை மாநாட்டை மகளிரணி சார்பில் நடத்துவதற்கு அனுமதி அளித்து இந்த மாநாட்டை தலைமைத்து நடத்தி கொண்டிருக்கும் தமிழக மகளிர்கள் போட்டும் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்களை நன்றி கலந்த வணக்கத்தோடு மகளிரணி சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். I would like to extend a warm welcome to Annai Sonia Gandhi, her deep concern for the women of India and underprivileged and the absurd. I extend to her warm welcome on behalf of all of us here. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெண் தலைவர்களில் ஒருவராய் தமிழக பெண்கள் மட்டுமல்ல இந்திய பெண்களின் உரிமைக்காக பாராளுமன்றத்தில் கர்ச்சிக்கும் சிங்கமாய் மகளிரணிக்கு சிறந்த வழிகாட்டியாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த மகளிரணி மகளிர் உரிமை மாநாட்டில் இந்திய கூட்டணியின் பெண் தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் வருகை தர செய்து மகளிரணிக்கு வரலாற்று மிக்க சிறப்புமிக்க பெருமை பெற்று தந்த நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர் கழக நாடாளுமன்ற துணைத் தலைவர் அருமை சகோதரி கனிமொழி அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். We have in our midst of eminent of leaders of the country, Madam Mehbooba Mufti, the former Chief Minister of Jammu and Kashmir, Madam Dmk Gandhi, the General Secretary of Indian National Congress, Madam Supriya Sule, Member of Parliament and the Working President of NCP, Madam Dimple Yadav, Member of Parliament, Samajwadi Party, Madam Leslie Singh, Minister of Bihar and NEC Member of JDU, Madam Subhashini Ali, former MP and Politburo Member of the CPIM, Madam Ani Raja, NEC Member of CPI and General Secretary of NEIFF, Raxi Millan, Deputy Speaker of Delhi Assembly NCC Member APP, Madam Sumitra Dev, former MP of National Spokesperson of AITC. I would like to extend a very warm welcome each of them on behalf of the DMK Women's Wing. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் இன்று மேடையில் அமர்ந்திருக்க வேண்டிய நம்முடைய கழக பொதுச் செயலாளர்கள் மகளிர் உரிமை மாநாடு என்பதற்காக இன்று நாங்கள் எப்படி இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது இந்த பார்வையாளராக எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கும் கழக பொதுச் செயலாளர் அவர்களே, கழக பொருளாளர் அவர்களே, முதன்மை செயலாளர் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள், இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மரியாதை அமைச்சர் அன்பரசன் அவர்களே, இந்த மாநாட்டு இவ்வளவு வெற்றிகரம் நடைவதற்கு எல்லா பணிகளையும் முன்னின்று செய்த சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற இந்நாள் முன்னாள் உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், மாநில மகளிரணி நிர்வாகிகள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் தமிழகம் இங்கு வந்திருக்கின்ற கழக மகளிர்கள், தலைவர் கலைஞர்களின் நூற்றாண்டில் தலைவர் கலைஞர் ஆட்சியில் மீட்டு கொடுத்த மகளிர் உரிமைக்கு நன்றி செலுத்த விதமாகவும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றியத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்படுத்துவதற்காக வந்திருக்கின்ற அனைத்து மகளிர்களையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம். டைம் டு ஃபெலிசிட்டேட் அவர் டிக்னிட்டரிஸ். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு மெஹபூபா முஃப்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். திருமிகு மெஹபூபா முஃப்தி will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு பிரியங்கா காந்தி வத்ரா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். திருமிகு பிரியங்கா காந்தி வத்ரா will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு சுபாஷினி அவர்கள் அலி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். திருமிகு சுபாஷினி அலி will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு சுப்ரியா சுலே அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். திருமிகு சுப்ரியா சுலே will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. திருமிகு ஆனி ராஜா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்பட உள்ளது. திருமிகு ஆனி ராஜா will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. திருமிகு டிம்பிள் யாதவ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கும் தருணம். திருமிகு டிம்பிள் யாதவ் will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. திருமிகு லேஷி சிங் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கும் தருணம். திருமிகு லேஷி சிங் will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. will be honored by our Honorable Chief Minister. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க உட்பட உள்ளது. The Honorable Chief Minister of Tamil Nadu honoring Honorable Minister of Health and Family Welfare. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu will be honoring the Honorable Minister of Micro, Small and Medium Enterprises. திமுக பொதுச் செயலாளர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். Dmk Deputy General Secretary திருமிகு கனிமொழி கருணாநிதி will be honoring the Honorable Chief Minister of Tamil Nadu. நன்றி. குழந்தைகள் நலன் மற்றும் பெண்களின் உரிமைகளை முதன்மையாக கொண்டு பணியாற்றும் டெல்லி சட்டப்பேரவை துணைத் தலைவரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினருமான திருமிகு ராக்கி பிட்லன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். With great pleasure we invite திருமிகு ராக்கி பிட்லன் for the special address.
बहुत बहुत धन्यवाद। मंच पर उपस्थित समस्त सम्मानित अतिथिगण, चेन्नई के तमाम सम्मानित मतदाता, आज के इस कार्यक्रम को आयोजित करने से पहले मैं धन्यवाद देना चाहती हूँ तमिलनाडु के मुख्यमंत्री श्री M.K. स्टालिन जी को, DMK की सांसद सुश्री कनिमोजी जी को, जिन्होंने ये कार्यक्रम को आयोजित किया और देश भर से अलग अलग पार्टियों का प्रतिनिधित्व करती हुई आए हुए तमाम सम्मानित अतिथिगण जो मंच पर विराजमान है। मैडम सोनिया जी, आप सबका मैं दिल की गहराइयों से बहुत बहुत धन्यवाद करती हूँ, बहुत बहुत आभार प्रकट करती हूँ। साथियों, आज का कार्यक्रम जो आयोजित किया गया है वो महिलाओं के अधिकारों पर चर्चा करने हेतु इस कार्यक्रम को बुलाया गया, इसका आयोजन किया गया। महिलाएं जो इस देश की आधी आबादी है, महिलाएं जो हमारे समाज का अभिन्न अंग है, महिलाएं जो इस देश की व्यवस्था को सुव्यवस्थित करने के लिए अपना अभूतपूर्व योगदान देती हैं। ऐसी महिलाओं के अधिकारों के ऊपर आज चर्चा करने के लिए हमारी जैसी बहनें, हमारी जैसी बेटियां जो दूर दराज गांव में रहती हैं, उन हजारों हजार महिलाओं के अधिकारों पर चर्चा करने से पहले मैं धन्यवाद देना चाहती हूं, मैं श्रद्धांजलि देना चाहती हूं संविधान निर्माता डॉक्टर भीमराव अंबेडकर जी को, जिन्होंने संविधान का निर्माण करते वक्त अपने संविधान के अंदर देश की आधी आबादी को उनके अधिकार दिए, उनके हक दिए। डॉक्टर भीमराव अंबेडकर जी ने कानून बनाकर महिलाओं को समाज में समानता का अधिकार दिया, महिलाओं को समान शिक्षा और समान वेतन पाने का अधिकार दिया, महिलाओं को चार दीवारी से बाहर निकलकर अपने जीवन को अपने मुताबिक जीने का अधिकार दिया। डॉक्टर भीमराव अंबेडकर संविधान निर्माता ने तो कई दशकों पहले ही हमारे इस देश की आधी आबादी को उसके अधिकार दे दिए थे। ये देश की आधी आबादी संविधान निर्माता डॉक्टर भीमराव अंबेडकर जी का बहुत बहुत धन्यवाद करती है। और देश की आधी आबादी की ये महिलाएं जो आज देश के अलग अलग हिस्सों में अपना प्रतिनिधित्व करती हैं, चंद्रयान जैसी देश में जब ऐतिहासिक लॉन्चिंग हुई तो उसके अंदर भी जो महत्वपूर्ण योगदान है वो हमारे भारतवर्ष की बेटियों का रहा है, भारत की महिलाओं का रहा है। ये देश की आधी आबादी है जिसने हमारे देश की तरक्की में, उसको आगे बढ़ाने में, चाहे गांव हो, देहात हो, छोटे से छोटा कस्बा हो, घर पे रहकर गृहिणी के रूप में या फिर किसी कामकाजी महिला के रूप में देश को अग्रसर करने के लिए अपनी महत्वपूर्ण योगदान और अपना महत्वपूर्ण भूमिका दी है। डॉक्टर भीमराव अंबेडकर जी का संविधान जहां महिलाओं को अपनी प्रतिभा के अनुसार अपना प्रतिभा का प्रदर्शन करने का मौका मिलता है, और अगर मैं अपनी बात करूं तो डॉक्टर भीमराव अंबेडकर जी के आशीर्वाद से ही मैं उस माँ की बेटी हूं जो दिल्ली के एक सरकारी स्कूल में सफाई कर्मचारी है। लेकिन डॉक्टर भीमराव अंबेडकर जी की वजह से, भारत देश के लोकतंत्र की खूबसूरती की वजह से और आम आदमी पार्टी के राष्ट्रीय संयोजक अरविंद केजरीवाल जी के आशीर्वाद की वजह से आज ये दिल्ली की बेटी अपनी पार्टी का और अपनी सरकार का प्रतिनिधित्व आप लोगों के समक्ष कर रही है। ये देश के लोकतंत्र की ही खूबसूरती है। लेकिन जहां हम देश के संविधान, लोकतंत्र की बात करते हैं, महिलाओं के हक और अधिकारों की बात करते हैं, सिर्फ वो संविधान के अंदर लिखे तो गए हैं, लेकिन दुर्भाग्यवश आज भी हमारी एक बड़े तबके की महिलाएं अपने अधिकारों से वंचित है। आज भी उनको उनके अधिकार नहीं मिल रहे हैं। देश की महिलाएं 21वीं सदी के अंदर, आजादी के 75 सालों के अंदर पूरे देश में शिक्षा जो पाती हैं
पुरुषों के मुकाबले वो महज 65% है, जो कि बेहद चिंता का विषय है, बेहद सोच का विषय है। पूरे देश में अगर हम कामकाजी महिलाओं की बात करें, जो कि रिकॉर्ड पर मेंटेन होता है, उस काम की बात करें, तो उस काम को करने वाली कामकाजी महिलाओं की भी संख्या आज 75 साल पूरे होने के बावजूद भी महज 25 से 27% रह जाती है। भारतीय राजनीति की बात करें, मंच पर बहुत मुझसे भी ज्यादा प्रसिद्ध, मुझसे भी ज्यादा लोकप्रिय, मुझसे भी ज्यादा ताकतवर और जिम्मेदार महिलाएं विराजमान हैं, और मैं इनके समक्ष इस बात को रख रही हूं और ये मेरी बात से सहमति भी जताएंगी कि राजनीति के अंदर महिलाओं का जो प्रतिनिधित्व है वो भारत के लोकतंत्र के लिए, हमारे देश की महिलाओं के लिए बेहद सोच का विषय है। महज 15 से लेकर 17% महिलाएं हमारी भारतीय राजनीति के अंदर अपना प्रतिनिधित्व देती हैं। आज महिलाओं का एक बड़ा तबका, या यूं कहें 30 से लेकर 35% की हमारी जो महिलाएं हैं, अपनी सही स्वास्थ्य की जानकारी ना होने की वजह से काफी गंभीर रोगों से जो है ग्रसित है, जो कि आज एक चिंता का विषय। गर्भवती महिलाएं जब अपना प्रसव के दौरान अस्पतालों में अस्पतालों में जाती है, सही स्वास्थ्य की जानकारी ना होने की वजह से उनकी मृत्यु हो जाती है। तो ये बेहद दुख का विषय है कि आज हम लोग आजादी के 75 साल मना रहे हैं। आजादी का अमृत काल मना रहे हैं। उसके उलट जो इस देश का अभिन्न अंग है, जो इस देश की जनसंख्या का 50% है, उसके भी आज हम स्वास्थ्य की चिंता, उसके शिक्षा की चिंता, उसकी सुरक्षा की चिंता, उसके रोजगार की चिंता के ऊपर आज इतना बड़ा सम्मेलन कर रहे हैं। इसके उलट अगर देखें, पिछले 75 सालों के अंदर आजादी में के बाद भी संविधान में अपने अधिकारों को प्राप्त करने के बावजूद भी आज महिलाओं के लिए क्या बढ़ रहा है? महिलाओं के लिए क्राइम दिन प्रतिदिन बढ़ रहा है। दूर दराज में रहने वाली कोई बेटी हो या शहर के बीचों बीच रहने वाली कोई बुजुर्ग महिला हो, हर वक्त 24 घंटे हर पहर वो असुरक्षा के भाव में जीती है। चाहे वो कोई कस्बा हो, चाहे गांव हो, देश की राजधानी हो, किसी शहर की, प्रदेश की राजधानी हो, आज हमारी बहन बेटियों के अंदर, आज हमारी महिलाओं के अंदर असुरक्षा का भाव हर वक्त उनके दिमाग में रहता है। इसके साथ साथ अशिक्षा का जो माहौल है, अशिक्षा का जो आंकड़ा है, वो जैसे जैसे आजादी का हमारा देश का समय बढ़ता जा रहा है, महिलाओं की अशिक्षा का आंकड़ा उतनी तेजी से बढ़ता जा रहा है। इसके साथ साथ घरेलू हिंसा हो, अत्याचार हो, महिलाओं की आवाज को दबाने वाले जो है अपराध हो, नित दिन उनका ग्राफ बढ़ता जा रहा है, जो कि बेहद दुर्भाग्यपूर्ण है। संविधान के अंदर तो, सरकारों के अंदर तो हम लोगों ने सिर्फ कागजों के ऊपर अपनी बेटियों को, अपनी महिलाओं को, अपनी बहनों को हक और अधिकार दिए हैं, लेकिन वास्तव में आज जरूरत है उन हक को, उन अधिकारों को जमीन पर उतार कर उनकी झोली में डालने का, उनको लाभ पहुंचाने का। आज जरूरत है समाज के तमाम बुद्धिजीवियों को, आज जरूरत है तमाम राजनीतिक दलों के, राजनीतिक लोगों को, आज जरूरत है राज्य केंद्र की सरकार में बैठे हुए लोगों को और राज्य की सरकारों में बैठे हुए लोगों को ये सोचने की, इस पर मंथन करने की, इस पर चिंतन करने की जरूरत है कि हम हमारी बेटियों के अंदर से यह असुरक्षा का भाव कैसे खत्म करें, कैसे हम इस देश की प्रगति में अपना महत्वपूर्ण योगदान देने वाली देश की आधी आबादी जो हमारी बहनें हैं, जो हमारी माएं हैं, इनको कैसे हम बेहतर से बेहतर सुरक्षा दें, रोजगार के बेहतर से बेहतर अवसर प्रदान करें। आज राजनीति के अंदर जितनी महिलाओं की जरूरत है, उससे कहीं ज्यादा मुझे लगता है कि उन महिलाओं की जरूरत है जो गलियों में, कस्बों में, गली में, मोहल्लों में जाकर महिलाओं को उनके हक के लिए जागने का काम करे, उनको जागरूक बनाने का काम करे और आगे बढ़ाने का काम करे।
मैं एक बार फिर से दिल की गहराइयों से बहुत बहुत धन्यवाद देना चाहती हूँ, बहुत बहुत आभार प्रकट करना चाहती हूँ तमिलनाडु की सरकार का और यहाँ पर आए हुए तमाम लोगों का, तमाम आयोजनकर्ताओं का कि आपने देश की 75वीं वर्षगांठ जो खत्म हो गई है अमृत काल के मौके पर इस ज्वलंत मुद्दे को उठाया। देश की जरूरत है आज महिलाओं को सशक्तिकरण देने की, देश की जरूरत है आज महिलाओं को उनके अधिकार देने की, और देश को आज जरूरत है आखिरी पंक्ति में खड़ी हुई महिला को शिक्षित करने की, रोजगार देने की। आपने मुझे बोलने का मौका दिया, इसके लिए मैं बहुत बहुत धन्यवाद देती हूँ, बहुत बहुत आभार प्रकट करती हूँ। जय हिंद, जय भारत। Thank you, ma'am, for your special address. பெண்ணுரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளருமான திருமிகு சுஷ்மிதா தேவ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். It is our privilege and honor to invite திருமிகு சுஷ்மிதா தேவ், national spokesperson for the Trinamool Congress, well known for her unwavering dedication to championing women's rights, to deliver the special address. Honorable Chief Minister of Tamil Nadu, Thalapathy M.K. Stalin, I have to say it's a great honor to come face to face with you, sir, for the first time. Former Jammu and Kashmir Chief Minister Mehbooba Mufti ji, Honorable Member of Parliament Kandi Mohi ji, Indian National Congress General Secretary Priyanka Gandhi ji, NCP Working President Supriya Sule ji, Subhasini Ali ji, Miss Annie Raja, Leshi Singh ji, Rakhi Bidlan ji, and many of the eminent members of parliament, MLAs, ministers of the Dmk party, and the electrifying caucus of women who have gathered here today to pay tribute to their great leader, Dr. Karunanidhi ji. I am absolutely elated to represent my party, All India Trinamool Congress, in the centenary year celebration of Kalangiyar Dr. Karunanidhi, the longest serving Chief Minister of Tamil Nadu. On behalf of my leader, Honorable Chief Minister of Bengal and Chairperson of the party, Mamata Banerjee, I pay my respectful tribute to him. This is a significant platform to speak about the future of women in India. The esteemed speakers here on stage and everybody attending this discussion today will agree that Dr. Karunanidhi has a legacy of work driven towards social justice and equality of all. His initiatives were path-breaking, not just for women, but I have to say, for the third gender. He set a new precedent in Tamil Nadu by starting a welfare board for them. Till today, he is remembered for giving equal right to women to ancestral property for the first time in India. And last but not the least, a jobs quota, a government jobs quota was given by Karunanidhi ji in Tamil Nadu. And undoubtedly, Thiru Stalin, Honorable Chief Minister, is taking this legacy forward with much vigor. I would like to tell the Chief Minister that I Googled and I could not finish counting the number of welfare policies Thiru Stalin has done for the women of Tamil Nadu. The backdrop of this meeting is all of us have come together, look to assess and look at the future of women in India. And what is the backdrop? The backdrop is the recently passed Women's Reservation Bill in the month of September. Historically, if we look at the debates of the Constituent Assembly, we will see that the women members of the constituency were in two minds whether there should be reservation or not. But they believed that political segregation was not the way,
and it would amount to dilution of equality. But my friends, that we all have to agree that in the last 72 years of electoral and party politics, the trend of women's participation in our great country is rather dismal. Therefore, started the churning for affirmative action. Why affirmative action? Because after independence, despite the role the women of India had played in the independence war and thereafter, we could not rid our societies of gender roles and patriarchy. Women have proved their ability to compete, and if I may say so, they have been but better than men in many aspects. Yet, their economic and political participation is dwindling. I am pained to say that we all today cannot keep repeating that what are the causes, what are the reasons why women of India are behind. But I think we all have to be instrumental in changing this. And may I say that no affirmative action alone can succeed. No affirmative action alone can succeed. I strongly believe that every single political party is a gateway to politics for women of India. The All India Trinamool Congress and my leader, Mamta Banerjee, implemented women's reservation during the 2019 parliamentary elections. She gave 41% nominations to women. And let me tell you, it was not an easy election for her. The 17 women who got tickets, I am proud to say that the 9 of them today are sitting in the Lok Sabha. Now, every 1 in 3 women in the Lok Sabha are from the Trinamool Congress. As the only woman chief minister of the country today, her own story, even her critics would admit, is one of resilience and grit. She faced every imaginable challenge, right from physical violence to patriarchy and even poverty, but stood tall through it. Once she succeeded, she used her party's capacity and her popularity to walk the talk and bring women to the forefront. Friends, compare Mr. Narendra Modi, the Prime Minister of India. His Beti Bachao and Beti Padhao campaign is nothing but an advertising and PR excess for Prime Minister Modi. I am sad to say that Nirbhaya shook the nation, but the funds remains unutilized. I am happy that women got the Ujjwala scheme, but the majority have rejected it. BJP, with an absolute majority, has delayed the reservation bill and given us a bill which is shackled in preconditions. It is preconditioned on a fresh census and a delimitation process. I hear on television people saying that women's reservation will be implemented in 2034. But let me tell you today that there is absolutely no guarantee that even if everything goes well, women's reservation will not come into effect till 2037. Not till 2037. The last time the Delimitation Commission was set up, it took 6 years to give a report. 6 years. Therefore, my friends, BJP is infamous for tokenism. Today, when the women's reservation bill was being debated in the parliament, we should be ashamed. We should be ashamed that the BJP MP accused of molesting our wrestlers was sitting in the parliament. Today, while women were being paraded naked in Manipur, raped and children orphaned, today the Prime Minister's conscience were not shaken. But like I said, how do we do it differently? And the only thing that I can think of is where women have voted in greater numbers, why should they remain at a minimum of a bare number of 9% in the Lok Sabha? If we want to change this, I feel that there has to be political
will. I hope that you will agree with me that it is everyone's duty, every political party's duty to demolish the systemic and systematic discrimination and marginalization of women within parties has to stop. It must stop. We have to show the political will to have women in more substantive positions. But last but not the least, and I'm about to end my speech, that we have to recognize that to bring women to the forefront of politics, we need progressive male leaders like Dr. Karunanidhi. We need progressive male leaders like Shri Rajiv Gandhi ji, who gave the Panchayati Raj reservation. We need social activists like Raja Ram Mohan Nai, who stopped sati. I have absolutely no doubt in my mind that India parties will come to power in 2024 and oust this regressive and anti-woman regime that is ruling the country and convert and turn this Women's Reservation Act into the greatest enabler in the history of this country for women amendment. I end my speech by quoting the only woman Prime Minister in this country, Indira Gandhi ji. There are two kinds of people, those who do the work and those who take the credit. While Prime Minister Modi takes credit for travesty of a law in the name of reservation, let us who are sitting here do the real work towards greater political representation of women. With these words, I once again thank the DMK party. I thank the women wings of the DMK party and your patience for listening to me. Jai Hind. Thank you very much. Thank you, ma'am. பீகார் மாநிலத்தின் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினருமான திருமிகு லேஷி சிங் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். We request திருமிகு லேஷி சிங், the Minister for Food and Consumer Protection of Bihar State. धन्यवाद। आज महिला अधिकार सम्मेलन में सर्वप्रथम मैं पार्टी जनता दल यूनाइटेड की ओर से उपस्थित महिला बहनों का हार्दिक अभिनंदन करती हूँ। मैं आभार प्रकट करना चाहती हूँ हमारे माननीय मुख्यमंत्री श्री नीतीश कुमार जी एवं जनता दल यूनाइटेड के राष्ट्रीय अध्यक्ष आदरणीय ललन सिंह जी का, जिन्होंने इस ऐतिहासिक कार्यक्रम में मुझे प्रतिनिधित्व करने का अवसर प्रदान किया। मैं बहुत धन्यवाद देना चाहूँगी देश की चर्चित प्रसिद्ध महिला नेत्री डीएमके सांसद बड़ी बहन आदरणीय कनिमोझी जी का, जिन्होंने मुझे व्यक्तिगत रूप से दूरभाष पर संपर्क कर इस प्रोग्राम में आने के लिए आमंत्रित किया। मैं जनता दल यूनाइटेड की ओर से इस कार्यक्रम में उपस्थित इस लोकप्रिय मुख्यमंत्री आदरणीय एमके स्टालिन जी, कांग्रेस की राष्ट्रीय महासचिव एवं देश की महिला बहनों की प्रेरणा स्रोत आदरणीय बहन प्रियंका गांधी जी, जम्मू कश्मीर की पूर्व मुख्यमंत्री एवं पीडीपी पार्टी की अध्यक्ष महबूबा मुफ्ती जी, देश की प्रसिद्ध वरिष्ठ सांसद एवं एनसीपी पार्टी की कार्यकारी अध्यक्ष बहन सुप्रिया सूले जी, समाजवादी पार्टी की नेता एवं माननीय सांसद बहन डिम्पल यादव जी, पूर्व सांसद एवं सीपीआई-एम पार्टी की पोलित ब्यूरो सदस्य बहन सुभाषिनी अली जी, पूर्व सांसद एवं ऑल इंडिया तृणमूल कांग्रेस की राष्ट्रीय प्रवक्ता बहन सुष्मिता देव जी, सीपीआई की राष्ट्रीय कार्यकारिणी की सदस्य एनएफआईडब्ल्यू की राष्ट्रीय महासचिव बड़ी बहन एनी राजा जी, दिल्ली विधानसभा की माननीय उपाध्यक्ष एवं आम आदमी पार्टी की राष्ट्रीय कार्यकारिणी की सदस्य
बहन राखी बिरला जी का मैं अभिनंदन करती हूँ। बहनों, कहा जाता है कि यत्र नारी पूज्यन्ते तत्र देवता, यानी जहाँ नारी की पूजा होती है वहाँ देवता का वास होता है। हम नारी सर्वशक्तिमान हैं। नारी के बिना संसार में मानव जाति की सृजन की कल्पना नहीं की जा सकती है। इसी शक्ति को सम्मान देने के लिए हमारे बिहार में माननीय मुख्यमंत्री श्री नीतीश कुमार जी ने सत्ता संभालते ही 2006 से पंचायती राज संस्थानों में एवं 2007 से नगर निकाय के निर्वाचन में महिलाओं के लिए 50% आरक्षण दिया जा रहा है। वहीं प्राथमिक शिक्षक नियोजन में 50% आरक्षण महिलाओं के लिए सुरक्षित है। राज्य में पहली बार पुलिस महिला बटालियन का गठन किया गया है। राज्य के सभी 40 पुलिस जिलों एवं 4 रेल पुलिस जिलों में एक महिला थाना की स्थापना किया गया है। राज्य में अनुसूचित जनजाति की महिलाओं के लिए स्वाभिमान बटालियन का गठन किया गया है। वहीं पुलिस बल में सिपाही से अवर निरीक्षक तक के पदों में सीधी नियुक्ति में महिलाओं के लिए 35% आरक्षण की व्यवस्था की गई। सरकारी सेवाओं संवर्गों के सभी स्तर के एवं सभी प्रकार के पदों पर सीधी नियुक्ति में 35% आरक्षण दिया ही जा रहा है। एक उदाहरण मात्र मैं देना चाहूँगी। बिहार राज्य में 1,07,431 पंच के पद पर कुल 63,974 पंच की सीट पर महिला जीतकर आई है। 38 जिला परिषद अध्यक्ष में 29 महिला जिला परिषद अध्यक्ष। वहीं कुल 8,058 मुखिया में कुल 4209 मुखिया पद पर आसीन है। पंचायती राज व्यवस्था में महिलाओं को आरक्षण देने की नेक सोच रखने वाले देश के हमारे भूतपूर्व प्रधानमंत्री स्वर्गीय राजीव जी को भी मैं स्मरण करना चाहूँगी। आज स्वर्गीय राजीव गांधी जी रहते तो महिलाओं को देश की संसद और विधानसभाओं में कब का 1/3 आरक्षण मिल गया होता। हमारे बिहार में नारी सशक्ति के अग्रणी नेता माननीय मुख्यमंत्री श्री नीतीश कुमार जी द्वारा ऐतिहासिक कदम उठाए गए, जिनकी चर्चा करूंगी तो काफी वक्त लग सकता है। मुख्यमंत्री बालिका पोशाक योजना, छात्रवृत्ति योजना, साइकिल योजना, बालिका प्रोत्साहन योजना, बिहार स्टूडेंट क्रेडिट कार्ड योजना, मुख्यमंत्री किशोरी स्वास्थ्य कार्यक्रम आदि चलाकर महिलाओं को अवसर प्रदान किया गया है। मुख्यमंत्री कन्या उत्थान योजना, लक्ष्मीबाई पेंशन योजना, मुख्यमंत्री नारी शक्ति योजना से महिलाओं को काफ़ी लाभ पहुंचा है। जो महिला को कभी अबला कहा जाता था, उसे सबला बनाने के लिए हमारे माननीय मुख्यमंत्री श्री नीतीश कुमार जी प्रयास कर रहे हैं। मुख्यमंत्री महिला उद्यमी योजना चलाया जा रहा है। वहीं महिलाओं को सरकारी नौकरी में तो 35% आरक्षण दिया ही जा रहा है। तमिलनाडु में भी भूतपूर्व मुख्यमंत्री अभिभावक समान स्वर्गीय करुणानिधि जी के द्वारा महिलाओं के लिए कई योजनाएं चलाई गई। उन्हीं के पद चिन्हों पर चलकर वर्तमान मुख्यमंत्री स्टालिन जी भी महिलाओं को सम्मानित व गौरवान्वित करने का, इसके लिए आदरणीय स्टालिन जी का समस्त महिला बहनों की ओर से आभार प्रकट करती हूं और धन्यवाद देती हूं। एक तरफ स्वर्गीय राजीव गांधी जी, स्वर्गीय करुणानिधि जी, माननीय मुख्यमंत्री नीतीश कुमार जी, माननीय मुख्यमंत्री स्टालिन जी, माननीय मैडम सोनिया गांधी जी, जिन्होंने महिलाओं के हित में इतने ऐतिहासिक कदम उठाए हैं।
लेकिन उसका ढिंढोरा नहीं पीटा जा रहा है, मार्केटिंग नहीं किया जा रहा है। बस सेवा भाव से महिलाओं को अधिकार प्रदान कर सशक्त करने के लिए काम किया जा रहा है। दूसरी ओर केंद्र की भाजपा सरकार, जिनके नेता नरेंद्र मोदी जी महिलाओं के लिए कुछ नहीं किया, बस योजनाओं को ब्रांडिंग कर अपने चेहरे को बढ़ाने चमकाने का काम किया। अभी हाल ही में महिला आरक्षण बिल को देश की संसद में भाजपा सरकार की ओर से लाया गया। सभी दलों ने मिलकर उसे पारित किया। इससे पहले भी मैडम सोनिया गांधी जी के प्रयास से डॉक्टर मनमोहन जी की सरकार ने प्रयास किया था। इस बिल का नाम नारी शक्ति वंदन अधिनियम रखा गया। बहनों भाइयों, लेकिन ये नारी शक्ति वंदन के बजाय मोदी वंदन बनकर रह गया। इस बिल में कब आरक्षण लागू होगा, कोई समय सीमा नहीं बताया गया। वंचित अति पिछड़े वर्गों का ख्याल नहीं रखा गया है। लेकिन मोदी जी एक जुमला की तरह इस विधेयक पर अपनी पीठ थपथपा रहे हैं। नारी वंदन के बजाय नरेंद्र मोदी महिलाओं से आरती उतरवा रहे हैं, अपना चरण वंदन करवा रहे हैं। उनका इस बिल से कोई लेना देना नहीं है। सिर्फ अपना चेहरा चमकाने के लिए इस तरह का बिल पेश किया गया। माननीय मैडम सोनिया जी, मैं तमाम प्रियंका गांधी जी, तमाम यहाँ पर जितने भी महिला नेत्री हैं, मैं उनको आश्वस्त करना चाहूँगी, मोदी सरकार देश में आने वाली नहीं है। ये बिल शायद आपके और नीतीश कुमार जी, स्टालिन जी, शरद पवार जी, इंडिया के प्रमुख नेताओं के नेतृत्व में बनने वाली सरकार में ही ये संभव हो पाएगा। हम सभी चाहते हैं देश की महिला आरक्षण बिल में बिहार मॉडल को अपनाया जाए, जिसमें आबादी के हिसाब से 50% आरक्षण महिलाओं को बिल मिल सके, बिल में प्रावधान हो। इस कार्यक्रम के माध्यम से देश की महिला बहनों से कहना चाहूँगी कि हम महिलाएं किसी क्षेत्र में पुरुषों से कम नहीं है। यहाँ तक कि पुरुषों के तुलना में महिलाएं ज़्यादा ईमानदार, कर्तव्यनिष्ठ हैं। आज महिलाएं हर क्षेत्र में अव्वल होती आ रही है। महिला एक घर में जन्म से लेकर दूसरे के घर भी जाकर उसे सुसज्जित संस्कार देने का काम करती है। महिलाएं धरती से लेकर अंतरिक्ष तक पहुंची। महिलाओं को केवल अवसर मिलने की आवश्यकता है। महिलाओं को अवसर मिलने पर महिलाओं ने साबित कर दिया है कि पुरुषों से कई ज़्यादा गुना काबिलियत महिलाओं में है। देश की महिला प्रधानमंत्री स्वर्गीय इंदिरा गांधी जी इसका सशक्त उदाहरण है, जिन्होंने अपनी नेतृत्व क्षमता से दुश्मन देश के दांत खट्टे कर अपनी दृढ़ इच्छा शक्ति संकल्प के कारण उन्हें आयरन लेडी कहा जाता है। मुझे विश्वास है जिस तरह से इंडिया के नेतागण, चाहे वो माननीय मुख्यमंत्री नीतीश कुमार जी हो, चाहे मैडम सोनिया जी, मैडम प्रियंका गांधी जी, महबूबा जी, स्टालिन जी, मैडम कनिमोझी जी, सुप्रिया सूले जी एवं समस्त मंचासीन विभिन्न विपक्षी नेताओं के दलों के नेताओं के सभी महिला नेतृगण आदि ने महिलाओं को अवसर और संबल प्रदान कर रहे हैं। वो दिन दूर नहीं, महिला इतनी सशक्त होगी कि वेद पुरानों इतिहास में जो उसे शक्ति प्रदान थी वो शक्ति प्राप्त करेंगी, तभी आरक्षण के लिए मोहताज नहीं होना पड़ेगा। मैं विनम्रता के साथ अनुरोध करना चाहूँगी मैडम प्रियंका जी से, मैडम कनिमोझी जी से, मैडम सुप्रिया सूले जी से
महबूबा जी से एवं समस्त मंचासीन सभी महिला नेत्रियों से कि एकजुट होकर देशव्यापी कार्यक्रम के तहत मातृवंदन अभियान पर निकले। हम सभी साथ मिलकर कदम से कदम मिलाकर चलने को तैयार हैं। देश की महिलाएं आप सबों को पुकार रही है, आप आगे बढ़ें, हम सभी साथ हैं। बस आदि आबादी ही नरेंद्र मोदी का हिसाब किताब बराबर कर देंगी। मुझे विश्वास है कि मेरे अनुरोध पर आप सभी विचार करेंगी। अंत में मैं बिहार के माननीय मुख्यमंत्री श्री नीतीश कुमार जी के ओर से यहाँ उपस्थित महिला बहनों को शुभकामना प्रेषित करती हूँ। उनकी ओर से महिलाओं की अधिकार की हर लड़ाई में सहयोग समर्थन का भरोसा देते हुए यही उनका शुभकामना संदेश है। पुनः इस कार्यक्रम में आयोजनकर्ता मैडम कनिमोजी जी, यहाँ के लोकप्रिय मुख्यमंत्री आदरणीय स्टालिन जी एवं समस्त मंचासीन नेताओं बड़ों से आशीर्वाद लेते हुए अपनी वाणी को विराम देती हूँ। जय हिंद, जय भारत। Thank you, ma'am. சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு டிம்பிள் யாதவ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். We are delighted to welcome திருமிகு டிம்பிள் யாதவ். Member of Parliament has demonstrated that women's parliamentation in politics lead to the empowerment of society to deliver special address. Thalapati MK Stalin ji, Mrs. Kani Mohi, MP and Deputy General Secretary of DMK, General Secretary of International Congress, Priyanka Gandhi ji, MP and Working President of NCP, Mrs. Supriya Sule ji, former Chief Minister of Jammu Kashmir, Chairperson PDP, Mrs. Mehbooba Mufti ji, former MP and Pilot Bureau Member of CPI-M, Mrs. Vashni Ali ji, National Congress, National Executive Committee Member, CPI, Mrs. Ani Raja ji, Minister of Food and Consumer Protection, Government of Bihar, Mrs. Leshi Singh ji, Deputy Speaker, Delhi Assembly, and National Executive Member of AAP, Mrs. Rakhi Bidlan ji, former MP and National Spokesperson, AITC, Mrs. Shushmita Dev ji, and all the dignitaries who are present in front of me, all the distinguished guests, and my fellow citizens of India. This day and moment have been 100 years in the making, as today we celebrate the centenary of the DMK patriarch and a great son of soil, a towering leader, a progressive ideologue, a politician par excellence, and the founder of the political movement for the betterment of India and all its people, respected Shri M. Karunanidhi ji. He was popular as Kalanyar and Muttamind Aranyar. Kalanyar was the title of Tamil politics. His life was marked by a relentless struggle for social justice and the empowerment of the marginalized communities, minorities, OBCs, SC, STs, and especially women. His political journey was an unending quest to eradicate social inequalities. He championed the cause for women's rights, advocating for gender equality in a deeply patriarchal society. He advocated affirmative actions to support oppressed, marginalized communities and minorities. He was a great advocate of increased state autonomy and accountability in the Indian federal structure. He pursued the Rajamanar Committee's report that was accepted by the then Prime Minister, Mrs. Indira Gandhi ji, and the Chief Ministers got the right to hoist the flags on Independence Day. Kalanar's life was dedicated to the pursuit of social justice, an endeavor that remains even more relevant and inspiring today. His vision was rooted
in the principles of equality, fairness, and inclusivity. He believed that society could only prosper when every citizen, regardless of their background, was given equal opportunities to thrive. Under his leadership, the DMK pioneered several progressive policies that aimed to uplift the marginalized and oppressed sections of society. His government increased the reservation for backward classes from 25 to 31% and from 16 to 18% for SC/STs, established the first ministry for the welfare of the backward class. As a member of parliament and a woman, I am deeply honored to address you all on this special occasion, and I want to focus on the three fundamental aspects of the vision for India: an unyielding commitment to social justice, tireless effort to protect the dignity of each individual, and untiring advocacy for women's rights. Samajwadi Party remains committed to these ideals as we cherish and uphold an unwavering commitment to protecting the respect and dignity of every individual. In a diverse India, the protection of regional, social, cultural, and linguistic identities is of paramount importance, as it is integral to the identity and pride of each and every individual. Leadership in this regard is not about exclusion, but rather about pluralism and diversity. Celebrating the unique cultural tapestry that is India. Now I turn my attention to the third crucial aspect of our vision, a deep sense of commitment to women's rights. We all must be a true feminist today, advocating for gender equality, women's education and upliftment, policies that have always been advocated and implemented by the Samajwadi Party in Uttar Pradesh, found home and expression in Tamil Nadu under Kalainar. He raised girls' marriageable age, provided women one-third reservations in the government jobs, local body elections, property rights, subsidized loans, financial assistance to widows, marriage, intercaste marriages, self-help groups, vocational training programs, free power and gas connections, and rice at ₹1, and many much policies. We must recognize that women's economic empowerment is not only a matter of individual dignity, but also a path towards overall societal and economic progress. This is in strict conformance to what successive Samajwadi Party governments have delivered for women in Uttar Pradesh under the Chief Ministership of Honorable Netaji and Shri Akhilesh Yadav ji. For us, women's rights is not a manner of speech, but a matter of faith and action. Let me draw the focus to the task at hand for this August gathering. The Magalir Urmai Manadu, being organized today by the Dmk Women's Wing, headed by MP Kani Mohi, calls upon the central government, headed by BJP, for immediate action on women's rights issues. The BJP government has totally been proven incompetent and an abject failure in securing women's rights and providing security and safety to women. India has witnessed an alarming surge in crimes against women, particularly of the OBCs, SC/STs, and the minorities. This dire situation reflects poorly on the government's ability to ensure the safety and the security of women, especially from the OBCs, SC/STs, and minorities, who bear the brunt of this crisis. Manipur is a living example today for us. What has been seen in Manipur is really shattering the very idea of India. The data reveals that incidents of rape and sexual assault
and violence against young girls, infants, women and older women have reached to one of the highest ever under the BJP government, exposing a fundamental breakdown in social order, sense of security and law and order. The lack of swift justice and a consistent track record of not holding perpetrators accountable has led to this scary situation in the country. This needs to be corrected immediately. Nothing can be allowed to impinge on the right of life. In the Indian democracy, women constitute of half the population, and this active participation in politics is essential for the robust democracy and a truly inclusive society. The recent proposal by the BJP government to postpone the vital reform of implementing 33% reservations of women in parliament and state assemblies way into the distant future is a huge disappointment that appears to be only a BJP political ploy. The BJP's move is only an eyewash purely for electoral gains. Samajwadi Party's argument for providing separate reservations for OBCs, for SC/STs and minorities is a critical, progressive stance that deserves immediate inclusion and consequent implementation. The BJP government's one-size-fits-all will certainly dilute the representation of marginalized communities. The Samajwadi Party's proposition recognizes the unique challenges faced by the women of OBCs, SC/STs and minorities. By providing separate reservation, it ensures that these historically disadvantaged groups have a more equitable chance at political participation. BJP government should be open to this critical improvement offered by the Samajwadi Party. It is essential to recognize that diversity in representation is key to vibrant and dynamic democracy. The Samajwadi Party's argument rightly underscores this crucial point. As Samajwadi Party has consistently advocated for women's safety and their rights. We recognize the importance of safe environment for women as a catalyst for the societal change and economic growth. A safe environment empowers women to participate more actively in the workforce, driving India's progress. In fact, Claudia Golden of Harvard, who won the award Nobel Prize in Economics, argues for increased women labor force participation rate, validating Samajwadi Party's approach and philosophy on this subject. The time for procrastination has passed. We need to break down the barriers that have held women back for so long. Let us build a society where everyone can live with dignity, freedom, and equal opportunities. We at Samajwadi Party, along with the India Coalition, are committed to making this vision a reality. And we urge all the citizens to join us in this essential demand for the coming change. It is an idea whose time has come. Thank you, DMK, for organizing this wonderful congress, this wonderful conference today, and for giving me this opportunity to present my views, my thoughts on behalf of Samajwadi Party. And I thank all the women wing of DMK. Thank you. Jai Hind. Thank you, ma'am. சமத்துவத்தையும் சமூக மாற்றத்தையும் இலக்காக கொண்டு மகளிர் உரிமைகளுக்காக போராடி வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினரும் இந்திய மாத தேசிய சம்மேளனத்தின் பொதுச் செயலாளருமான திருமிகு ஆனி ராஜா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். From the depth of my heart, I express my homage to the only one Kalaignar who showed the people and the country that how the words can be transformed into actions
and how it can be beneficial to the people and especially to the women and children of the country, particularly the state of Tamil Nadu. I extend my gratitude and red salute to Tandai Periyar, Phule, Dr. Ambedkar, Ayyankali, Ayodhyadas Pandithar, for their immense contribution and effort for today what we have achieved, and today we are standing before you and the party is organizing a meeting for the women to discuss about their rights. So this is possible because of அதுக்கான எல்லா விதமான വർക്കും ചെയ്ത് എല്ലാ ഹെൽപ്പും ചെയ്ത് ஏதாச்சும் குறை இருந்தா அதை பார்த்து எங்களுக்கு இந்த நல்ல முறையா இந்த மாநாடு முடிக்கிறதுக்காக எங்களோடு சேர்ந்து இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த தமிழ்நாடினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களே, இந்த கூட்டத்தில் நம்மோடு உரையாடுறதுக்கு பேசுறதுக்கு இங்க வருவாயிருக்கிற இந்தியன் நேஷனல் காங்கிரசினுடைய தலைவி சோனியா காந்தி அவர்களே, மெஹபூபா தோழியர், நான் எல்லோரும் தோழியர் கூப்பிடுது. ஐ வுட் லைக் டு கால் யூ ஆல் அஸ் காம்ரேட்ஸ். ஸோ தோழியர் மெஹபூபா முஃப்திஜி, பிரியங்கா தோழியர் பிரியங்கா காந்திஜி, தோழியர் கனிமொழிஜி, தோழியர் சுபாஷினிஜி, தோழியர் சுப்ரியா சூலேஜி, தோழியர் டிம்பிள் யாதவ்ஜி, தோழியர் லெஷி சிங்ஜி, தோழியர் சுஷ்மிதா தே, தோழியர் ராக்கி அண்ட் நம்மளை எல்லோரும் இங்கே வருக வருக என்று வெல்கம் பண்ணி அமர்ந்திருக்கிற தோழியர் ஹெலன்ஜி, உங்களுக்கு எல்லோருக்கும் இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிஐயுடைய இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் NFIW நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். கலைஞருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுக்காக, கலைஞருடைய வாழ்க்கையே கொண்டாடுறதுக்கான இந்த கூட்டத்தில் இங்கே அமர்ந்திருக்கிற இங்கே இந்த தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களிலும் வந்திருக்கிறார் என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் கூறிய தோழியர் DMK தோழியர்களே, உங்களை எல்லோரையும் சேர்த்து பிடிச்சு ஒரு முத்தத்தை கொடுக்கிறேன். நம்ம இந்த பெண்கள் உரிமை மாநாடு நடக்கும்போது என்ன நேட்டங்கள் இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்காக கலைஞரும் அதே மாதிரி DMK பார்ட்டியும் இங்க நமக்கு பெற்று தந்திருக்கிறதோ, அதே மாதிரி இந்திய தேசத்தில் நம்ம பெண்கள் என்ன சட்டங்களை என்ன உரிமைகளை நம்ம நேடி இருக்கிறதோ, இந்த போன 75 ஆண்டுக்குள்ளே போராட்டங்கள் பண்ணி நம்ம நேடி இருக்கிறதோ, அந்த அத்தனை உரிமைகளையும் பறிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு மத்தியில் ஒன்றிய ஆட்சி இந்த தேசத்தை ഭരിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത്. மனுவாதி பாசிசம் இந்தியாவில் எல்லா இடத்திலுமே பாம்பு மாதிரி, விஷப்பாம்பு மாதிரி பத்தி விடர்த்தி ஆடுறத ஒரு நிலைமையை பார்க்கிறது. மதேதர மதசார்பற்ற இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் இன்னைக்கு கேட்கிறது ஜெய் ஸ்ரீராம் എന്നൊരു குரல் தான். அதே மாதிரி செங்கோல் இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரசிடண்ட்
ஒரு பெண் பிரசிடென்ட், அவங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டியிலிருந்து வந்திருக்கிற பிரசிடென்ட், அந்த மாதிரி ஒரு பெண் பிரசிடென்ட் இருக்கும் போதும் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்துக்கு வெளியே அவங்களை உட்கார வச்சு பாராளுமன்றத்துக்குள்ள செங்கோல் கொண்டு வைக்கிற ஆட்சி இன்னும் நரேந்திர மோடி 56 இன்ச்சு நெஞ்சளவுள்ள பிரதமர் உட்கார்ந்து இந்த தேசத்தை தொலைக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிற ஒரு கட்டத்தில் தான், ஒரு சந்தர்ப்பத்தில் தான் மகளிர் உரிமை மாநாடு கலைஞருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி இன்னும் நாம இங்க நடத்திட்டு இருக்கிறது. இந்த நாட்டில் நடக்கிற மரணங்கள், அது கூட்ட மரணங்களா இருந்தாலும் சரி, அது ஆற்றில் ஒழுகி நடக்கிற டெட் பாடிஸ் இருந்தாலும் சரி, மணிப்பூரிലെ மோர்ச்சரியில் 5 மாசத்திலேறையா இருக்கிற அழுகிற டெட் பாடிஸ் இருந்தாலும் சரி, അതൊന്നുമേ இந்த 56 இன்ச் நெஞ்சளவுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொஞ்சம் கூடி கவலை இல்லையா? ബലാത്സംഗം, പാലിയൽ ബലാത്കാരമാവട്டும், കൂട്ട പാലിയൽ ബലാത്കാരമാവട്டும், അതെല്ലാമേ ചാനൽ ചർച്ച, നമ്മ ஊடகங்களில் சர்ச்சை 2 நாள் 4 நாள். அதுக்கு பிறகு யாரையுமே அது கவலைப்படுத்தாத ஒரு செய்தியா மாறி இருக்கிற ஒரு சமயத்தில் தான் மகளிர் உரிமைக்கான மாநாடு நாம இங்க நடத்திட்டு இருக்கிறது. அதுக்கு பிறகு யாரையுமே அது கவலைப்படுத்தாத ஒரு செய்தியா மாறி இருக்கிற ஒரு சமயத்தில் தான் மகளிர் உரிமைக்கான மாநாடு நாம இங்க நடத்திட்டு இருக்கிறது. 2002 குஜராத் கலவரம், அந்த குஜராத் கலவரம் அது பிளான் பண்ணி டிசைன் பண்ணி நடப்பிலாக்கிய கலவரம் தான். ஆனா இந்த 2023 நம்ம இந்த மகளிர் மாநாடு நடக்கும்போது, உரிமை மாநாடு நடக்கிற இந்த டைமில் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நம்மளை மரணம் நம்மளை தேடி வர ஒரு நிலைமை, எங்க வேணாலும் எப்ப வேணாலும் பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகிற ஒரு நிலைமை, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் இன்னைக்கு நாம இருக்கிறது. ட்ரெயினில் பயணம் செய்யும்போ அந்த ட்ரெயினில் பயணம் செய்யறவங்களே அவங்களை காப்பாற்றுவதற்காக போலீஸ், ரயில்வே போலீஸ் இருக்கிறது. ஆனா அந்த ரயில்வே போலீஸ் பயனாளிகளை தோக்கெடுத்து துப்பாக்கி எடுத்து சுட்டு கொலை பண்ணற காட்சி நம்ம கண் முன்னாடி இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஸ்கூலில், பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சர் உட்கார்ந்த மத்த ஒரு முஸ்லிம் ஸ்டூடெண்ட் நிக்க வச்சு மத்த ஸ்டூடெண்ட்ஸோட சொல்றது, நீங்க எல்லாரும் போய் அடியுங்கோ அந்த குழந்தைன்னு சொல்லி குழந்தைகள் தயங்குறது. ஆனாலும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தையை அடிக்க வைக்கிறது, இதும் நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு சிறுமி, 8 வயசான சிறுமி கூட்ட பாலியல் பலாத்காரത്തിന് ഇരയായി அங்கிருந்து தப்பிச்சோடி பல வாதிலும் தட்டி விളിக்கிறது, முட்டறது, என்னை காப்பாற்றுங்கோ. ஆருமே வாதில் துறக்காம அதை அப்படியே ஆட்டி ஓடிக்கிறது, இதும் நம்ம கண் முன்னாடி நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஏன் இது நடக்காம இருக்குவே? 2014 ഇന്ത്യയിൽ ஒன்றியத்தில் பிஜேபி தலைமையிலான ஆட்சி வந்ததிலிருந்து அதுக்கு முன்னாடியே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துட்டு இருந்தது. ஆனா 2014 இருந்து பார்த்தா அதனுடைய நம்பர் அது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கிறது. நம்பர் அதிகமா போகிறது மட்டும் கிடையாது, அதனுடைய க்ரூரதா எவ்வளவு கொடூரமான விதத்தில் அந்த பெண்கள் அந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகிறது. இது மட்டுமல்ல, இந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளான அது கேஸுக்கு போனா, கோர்ட்டுக்கு போனா அங்க குத்தவாளிக்கு தண்டனை கிடைக்குது ரொம்ப ரொம்ப கம்மி. 100 கேஸ் எடுத்தா அதில் 5 கேஸில் கூடி குத்தவாளியை தண்டிக்கிறது கிடையாது. அது மட்டுமா,
ரொம்ப ரொம்ப இந்தியாவில் இருக்கிற பெண்கள் இன்னைக்கு போர் முகத்தில் நிற்கிற மாதிரி യുദ്ധ സമാനമായ ഒരു സാഹചര്യത്തിലൂടെ ഇന്ത്യയിലെ സ്ത്രീകൾ കടന്നു പോകുന്നു എന്ന് പറയുന്നതിന് പ്രധാനപ്പെട്ട രണ്ട് കാരണങ്ങൾ ഇരിക്കുന്നത്. ഒന്ന്, ഇന്ത്യയിൽ നിറയെ ചട്ടങ്ങൾ ഇരിക്കുന്നത് പെൺകളെ കാപ്പാറ്റുവதற்காக, പെൺകളുടെ ഉரிமைയെ ഉറപ്പ് കൊടുക്കുന്നதுக்காக, പെൺകളെ എല്ലാവിധமான கொடூரங்களில் നിന്നും காப்பாற்றுவதற்கான சட்டங்கள். அது எந்த சட்டமும் சும்மா ஏதாச்சும் இந்த நரேந்திர மோடி கொண்ட இங்க தந்தது கிடையாது. எங்களுக்கு எல்லாமே இந்தியாவிலே பெண்கள் போராடி அவங்களுடைய டெட் பாடி மேலே அவங்களுடைய ரத்தத்தின் மேலே நின்னுதான் நிறைய சட்டங்கள் இந்தியாவினுடைய பாராளுமன்றம் பாஸ் ஆக்கியது. என்ன வருது இன்னைக்கு அந்த சட்டங்கள்? அங்கே குஜராத்தில் பில்கிஸ் பானு என்ற பில்கிஸ் பானுவினை பற்றி நான் നിങ്ങളോടെല്ലാം சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பில்கிஸ் பானுவினை அவளுடைய குடும்பத்திலே மற்ற பெண்களை கூட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்களை கொலை பண்ணிய அந்த கொடும் குற்றவாளிகள் அவங்களில் ஜெயிலில் இருந்தது. இந்தியா 56 ഇഞ്ചുകാരൻ പ്രധാനമന്ത്രിയുടെ തലമയിൽ 75 ஆண்டு சுதந்திர தின விழா நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கும் போது, இந்தியாவில ஜனங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கும் போது, இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் இருந்து பேசிட்டு இருக்கும் போது, அதே நேரத்தில் குஜராத்தில் இருந்த அந்த கொடும் குற்றவாளிகளை, ஜெயிலில் இருந்த அந்த குற்றவாளிகளை அப்படியே ஜெயில் துறந்து விட நீங்கள் எல்லாம் போயிடுங்கோ என்ன சொன்னது? சன்ஸ்காரி பிராமின், அவங்களெல்லாம் பயங்கரமான பிராமின்ஸ். பிராமணை ஜெயிலில் வச்சா கொடும் பாவம், அதனால் அவங்களை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பில்கிஸ் பானுவினை அவளுடைய குடும்பத்தை அழிச்ச, அந்த பெண்களை கற்பழிச்ச அந்த கொடும் குற்றவாளிகளை ஜெயில்ல ஃப்ரீயா விடுறது. அது என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம், அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னா, இந்தியாவில் இருக்கிற அத்தனை சட்டங்களும் பெண்களுக்கான, பெண்களுடைய உரிமைக்கான அத்தனை சட்டங்களும் அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாத போகிறது. 2014 இருந்து ഞാൻ முடிக்கிறேன். 2014 இருந்து ഇന്ന് വരേക്കും RSSനാൽ നയിക്കപ്പെടുന്ന ഫാസിസ அரசாங்கம், மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அது பெண்களை ஏமாற்றித்தான் இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. என்ன சொன்னான்னு எனக்கு முன்னாடி இங்க பேசியது பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அதெல்லாம் நான் சொல்றது இல்ல. இப்ப என்ன கடைசியில பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் பாஸ் பண்ணி இருக்கிறது. இந்த பேப்பர்ல சக்கரை எழுதி வைக்கிறது, சக்கரை. அப்புறம் கட்டன் சாயை எடுத்து நான் குடிக்கிறது. அந்த கட்டன் சாயில விலைவாசினால சக்கரை கிடையாது. இன்னைக்கு சென்டர் அங்க இருந்தா சக்கரை கொடுக்கறது கிடையாது. இங்க தமிழ்நாட்டுல சக்கரை கொடுக்கறதா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா இந்த கட்டன் சாயை இப்படி பார்த்து, அல்ல சாரி, இந்த பேப்பர்ல சக்கரான்னு எழுதி இருக்கிறது இப்படி ஒரு முறை பார்த்து, கட்டன் சாயா குடிச்சா மதுரிக்குமா, இனிப்பா இருக்குமா? அதே மாதிரிதான் ஏட்டிலே புக்கிலே பசு புல்லு தின்ன மாட்டே. மகளிருக்கு இடஒதுக்கீடு சட்டம்னு சொல்லி பாஸ் பண்ணிது தெய்வம் ஆறு? நரேந்திர மோடி. ஆனா இது எப்ப அமல்படுத்துவே? ஏதாச்சும் சொல்லி இருக்கிறதா? இன்னைக்கு அமல்படுத்ததா? நாளைக்கு அமல்படுத்த 2024 படுத்துறதா? எதுவுமே சொல்லுறதில்ல. நரேந்திர மோடியோட வாழ்வில இது பார்க்க முடியுமா என்னன்னே சொல்லுறதில்ல. பெண்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்திருக்கிற நரேந்திர மோடி அரசாங்கத்தை ஒழிச்சு கட்டுறதுக்காக கலைஞரில் இருந்த இந்த நாட்டில் பெண்களுக்கான யாராரு என்ன உரிமைகள் வாங்கி தந்ததோ அத்தனை உரிமைகளையும் காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தை, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை, இந்தியாவினுடைய மத சார்பன்மையை காப்பாற்றுவதற்காக நாம் எல்லோரும் இப்படி
எந்த ஜாதி எந்த மதம் என்று தெரியாம அது பார்க்காம நம்ம எல்லோரும் இப்படி அக்கா அமர்ந்திருக்கிறது. அந்த நாளையும் நமக்கு எல்லோருக்கும் அமர்ந்திருக்கிறதுக்காக நம்மளை அரசியல்வாதியும் ஒப்பற்ற போராளியுமான தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு சுப்ரியா சூலே அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். Vanakkam Chennai. Women's Rights Conference. Talapati MK Stalin Anna, Durga Anni, Mehbooba Mufti ji, Priyanka Gandhi ji, Dimple Yadav ji, Subhashini Ali ji, Annie Raja ji, Leshi Singh ji, Rakhi Bidlan, Sushmita Dev, Anubi Sadagiri Kanimoli, Helen Davidson, Namakkal Rani, all the honorable MPs, ministers, media, DMK leaders and policy makers. I thank the DMK for hosting this most wonderful event today here. And when I stand here, I must, when I start my speech, pay great honors and respect to Periyar, Annadurai, Kalainar Karunanidhi ji on his centenary year, Chhatrapati Shivaji Shahu Phule Ambedkar, which is the legacy we work, and a very special moment. Sena Tamila Enuma Podinile Imbatetan Vanda Payuda Kadanile. What I've been told this means is Tamil is a very sweet language and it's like sweet honey when you get. So Tamil, which is a beautiful language, which I fortunately in Parliament am surrounded by DMK. There is Baluji, our leader, who sits in the front, Sonia ji who sits in the front, then I have Raja, I have Daya, I have all Sumati, my friend, who sits right behind me, Jyoti Mani. I have all my other friends. I was listing them out. Shabir, who sits right next to me. My younger brother, who's sitting right next to you. All of them. Karti Chidambaram. So sometimes I'm confused whether I'm in NCP or I'm in DMK because I'm surrounded only by DMK. And I'm going to request Stalin Anna that we are fighting for our party and symbol in Maharashtra. So if Maharashtra doesn't get a ticket, I know one ticket I will get is from DMK in the Tamil Nadu here. But it's really wonderful to be here because Tamil Nadu has a rich legacy. It's a state which has done social justice. The state which I come from, of Shahu Phule Ambedkar's, you have the same rich legacy of Periyar, Annadurai, and of Karunanidhi ji. So we feel very proud, and I was very blessed and lucky to meet Karunanidhi ji whenever he came to Delhi. So I had the opportunity to take his blessings and learn few things, and the opportunity to work with his children who have such a big legacy of the DMK party. So it's an honor for us to be here. And the beauty of DMK and Tamil Nadu is that here I asked somebody today before coming here, what are the few things that Tamilian pride is? They said our pride is of social justice. We are proud of our language. There is no caste, no religion. It's only our language which fills us together. And I would like to tell Talapati Stalin Anna one thing. That's one thing that the entire DMK in India's parliament stands for is their proud Tamil legacy that they're proud of. Whatever issues are raised, always Honorable Balaji is always leading, be it the MBBS exam, he's always first leading and fighting with the BJP. He's always fighting, no forcing Hindi on us,
We are proud Tamilians. We like our language. Hindi is welcome, English is welcome, but you cannot take the Tamil away from the Tamilians. So I think it's a very proud community with a rich legacy. And there is one most big contribution which you all have done, which Kalingar has done, is they have not only taken Tamil language ahead, but even the technical words in schools were started by Kalingar. So there are technical language. So you have really brought it down to the basics. So you all are really proud of your language. And it's so wonderful to see that there is no caste, no religion. It's only what unites Tamil Nadu is the love for their language. Proud Tamilians, I am a proud Maharashtrian who has a lot of pride. And right now the way the invasion from Delhi, that I call Adrushya Shakti, means it's an invisible power of Delhi which is attacking the cooperative federalism of this country. The way Tamil Nadu is fighting, so are we fighting in Maharashtra, and unitedly Tamil Nadu and Maharashtra will make sure that nobody will go against our cooperative federalism and take away our rights from us. I would like to quote, Kanimozhi ji has orchestrated this most beautiful evening and a special session for all of us. But she is lucky to have the complete great legacy since 1929. In Chengapolpet, there was Periyar who did the first women's conference of self-respect conference, which Periyar started and I think led this entire country. And I would like to compliment Thalapathy Stalin Anna for this most wonderful thing which his father did. And I think it's wonderful that the son takes the legacy of the Samavat Puranam, which every woman who left together. And not did she just live together, the house is not in the husband's name, the house is in the woman and the wife's name. So I really compliment this for this wonderful work that they have done. And this conference is about women. I don't look at myself as a woman MP. I'm a member of parliament. But I would definitely like to put something on record which actually I would not like to call my friend Kanimozhi a victim. But this time when the speeches started about the women's reservation bill, Kanimozhi, which actually means sweet language, and she's exactly sweet language. So when Kanimozhi stood up to give her speech in parliament, she stood up and the bullies of the Bharatiya Janata Party who claim they want to wish women, before Kanimozhi started her speech, started heckling her. And I must say the entire DMK team with the entire NCP, we fought. They are 300, we are only 100. But I'm sure Sumati, Baluji, Daya, Raja, all of us who were there, Kadir, you were there, we all shot those 300 BJP men down because we felt that Kanimozhi was fighting for the rights of every woman of the state. And she, in a most articulate way, put up the points of the DMK. So I really congratulate her for all the efforts that she has done. Well, Tamil Nadu and Maharashtra have a deep relationship. For me personally, Tamil Nadu is very, very special. For the reason that my youngest sister Ashwini is married to a Tamilian boy and they live in here. Karthikeyan, my brother-in-law, is born in a place called Erode. And she's more Tamilian than most Tamilians. She has the most beautiful thali that she wears. And all the women in our family now started wearing thali because of my sister who's married in Chennai. So we have a deep connection of architecture, food, saris, textile, jewelry, music, dance. So I think the rich heritage of Tamil has come to Maharashtra and we feel closer to Tamil Nadu because our daughter has been given here and she's so well treated by Tamilians. So I'm eternally grateful for Tamil Nadu to accept my Maharashtrian daughter here and teach her all the good things that the Tamilians and make her a richer and a nicer person being here. She was quite nice when she was with us, but she's become a better person after she's moved here. So we are eternally grateful to you for looking after my sister. And it's really interesting that how languages bring us together. There are two common things between Maharashtra and Tamil. You have la, you have la, and you have la. We have only la and you have la. It's like Malai is mountain
Palli is school, and Kannimoli is sweet language. So it's la, la and modi. So these are all interesting things that bring us all together. And we all who are on the dais today are committed to giving every woman her dignity, and that's why we are all here from various parts of the nation. We all work together, and the India project that has been started, we are committed to giving a fair and a just leadership and governance which India deserves. So we are committed, and I thank Thalapathy Stalin Anda for all the efforts that he makes. He comes for every India meeting. The first leader to come to the meeting is Baluji and Anna. Most punctual, most eager. Sometimes people are talking in Hindi. They have no clue what is going on, but Anna and Baluji are very meticulously hearing the meeting. In the middle, they will ask me, what are they saying? Then now we keep a translator for them, but they are so meticulously working, most punctual, most disciplined in every India meeting. So every time we meet Anna and Baluji, we always learn something from me. So I'm eternally grateful to the entire DMK team for putting up this most wonderful meeting and hosting us with so much love. Just a last note I would like to remain. When I see so many women, my most favorite thing in the world and the most favorite flower of mine is jasmine. And the Mallipu is most beautiful, which is Mallipu is the best quality Mallipu you get is in Chennai, and every time I come to Chennai, I take 2 kilos of Mallipu for my mother. It's the most precious gift that I can give my mother. And while I was walking, when I came to meet Anni, I saw in the audience, I could smell this beautiful fragrance of happiness, joy and celebration. The whole power of this positive energy of the women of Chennai. I'm eternally grateful for us to be here together to celebrate life, to celebrate freedom, to celebrate joy, to bring it, because I think women have a huge power behind, and it's not about genders. I think the great teamwork that we have done, and like Kannimoli always says in Parliament, don't put us on a pedestal and glorify us as women. We are gender equal, we are as equal as the men. We don't want glorification. We only want equal rights, which we have deserved. And I think with the legacy of Periyar, Anna and Kalingar, I think Tamil Nadu leads the way to all of us for a better India. Thank you very much. சிறப்புரைக்கு மனமார்ந்த நன்றி. அரை நூற்றாண்டிற்கு மேலான பொது வாழ்வில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்நாள் பொலிட் பீரோ உறுப்பினராகவும் திகழும் திருமிகு சுபாஷினி அலி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். Vanakkam. Honorable Chief Minister Stalin Anna and my dear younger sister Kannimoli, all the women leaders of India who are on the stage, Mehbooba ji, a woman Chief Minister of Jammu and Kashmir, we should really pay our respects to her, Priyanka ji, Supriya Sule ji, Dimple Yadav, Annie Raja, Leshi Singh, very, very outspoken Rakhi ji, Sushmita Dev ji, Sayogi Sahodadal, all my Annas and all my Akkas, Neriya Akka, Neriya Anna. I am very proud to be here today on a very, very important occasion. Of course, today we are here to remember Kalanyar M. Karunanidhi. But today is a very important day in the history of our country. 14th October is the day that Dr. Baba Saheb Ambedkar, to escape the tyranny of the caste system and Manusmriti, converted to Buddhism. Today is the day of his conversion. So I think that it's a very appropriate occasion for this meeting.
today we are honoring the life and struggles of Sri Karunanidhi, who was a crusader for social and cultural change before he even entered the arena of electoral politics. And even before independence, Tamil Nadu was home to the self-respect movement, to the Justice Party, which in those days challenged the unjust Varnashram Dharma system based on Manusmriti. And Periyar, of course, the great Periyar, was the leader of that movement. But while he spoke about social justice, Periyar never forgot to speak about women. He talked about the slavery of women, and he demanded that women should get equality not only in property but also inside the home and inside society also. And that was the struggle started in Tamil Nadu. Periyar was a leader of that struggle, and I'm very proud to say that Comrade P. Rammurthy was also one of the leaders of that struggle. That is the struggle from which Karunanidhi ji emerged. He was a writer, he was a poet, he was a script writer, he was a great journalist, he was a great orator. And after 1965, when the big anti-Hindi agitation took place in Chennai, and I was a witness to that because I was a student in Chennai, and I'm happy to tell you, I was the only Hindi-speaking person who was also supporting that movement in Tamil Nadu. And it was that movement which changed the politics of Tamil Nadu. And the DMK, people like the Karunanidhi ji, they won not only the hearts and minds of the Tamil people, but also their votes. And very soon he became Chief Minister of Tamil Nadu, and he tried to translate the principles of the movement to which he belonged into government policy, which is not easy. He ensured equal property rights for women. He gave women in Tamil Nadu access to education, to jobs, and also to nutrition. Women are the most hungry people in our country, and hungry people cannot function. Today, India is 111 on the hunger list of our country in the reign of Narendra Modi. But governments like Tamil Nadu, left government of Kerala have done a great service by trying to ensure that not a single woman and not a single child goes to sleep hungry. Their nutritional needs are taken care of. This is a great achievement. I would like to say that Karunanidhi ji, apart from the policies of his government, was always committed to social justice. He promoted self-respect marriages. He promoted rationalism, scientific thinking, and was constantly emphasizing that we must get rid of superstition and adopt scientific thinking. So many achievements are there. But I would like to say that we have to remember that social justice, gender justice, and economic justice are all intertwined with each other. One cannot be weakened if another one is promoted. All these battles have to be fought together, and only then will we be able to change our society. We have not yet succeeded in doing that. And today, actually, what we are witnessing is an onslaught by the Manuvadi forces against the struggle for progress, the struggle for justice, and the struggle for equality. We must understand who these people are who are ruling the country. Their mentors are the RSS, who in 1949 declared, we do not accept this constitution of Dr. Baba Saheb Ambedkar. The RSS declared that and said, we want to create a society based on Varnashram Dharma, based on Manusmriti,
we will have a society based on that. And my dear sisters and brothers, for the last 9 years, that is what they have been doing. They have been trying to destroy the constitution, and they have been trying to replace it with Manuvadi laws and Manuvadi implementation of laws. And it is women who have suffered the most. It is women who are facing the worst kind of terror and oppression, especially in BJP-ruled states. What is happening there, I cannot even describe to you. In Uttar Pradesh alone, in 8 months, there have been 2,000 rapes and 2,000 murders. This is a record in India, in the biggest state ruled by the BJP. And they are trying to change many things they have done. But a very dangerous thing that they are doing is they are trying to introduce a Manuvadi system of delivery of justice. What they are doing is that now the punishment will depend on the religion and the caste of the criminal and the religion and the caste of the victim. So that is why we see that on Independence Day, 15th of August, Narendra Modi's state of Gujarat releases mass murderers and mass rapists who have destroyed Balkis Banu's family, who killed her 2 children and raped her mother, raped her sister-in-law, and killed the male members of her family. They were released on the 15th of August last year. We have seen that in Hathras in Uttar Pradesh, a Dalit girl who was gang raped, she was said to be a liar. The chief minister said she was a liar. When she died, her body was taken away by the police and burnt in the middle of the night. And the 4 people who were arrested, 3 of them have been released because they belong to the same caste as the chief minister of Uttar Pradesh, and the judge says there was no rape. We are seeing that a wrestler, the chief of the Wrestling Federation, who has been accused by the Delhi police of being a continuous sexual offender, he is sitting in that new building of parliament, and the BJP party, the government, is not ready to take any action against him in spite of the struggle of the women wrestlers. We are seeing that after what happened in Manipur, which we have never seen in our country, that women were handed over by the police to a mob. They were stripped, they were gang raped, and our Chief Minister of Manipur and the Prime Minister of India, who are running a double-engine government, they did not have one word to say about the women and their suffering. And now after 5 months, those women are still crying for justice. Nobody is there to listen to them. This is what is happening in our country as far as women are concerned. And now, to try and get the women's votes, what does the BJP do? They pass the Women's Reservation Bill. It is now an act. But how do they pass it? Just like they give free gas cylinders. They give you three gas cylinders, and then they say, now you go and buy one for 1,200 rupees. This is how they implement their policies. So, Women's Reservation Act has come. But when will it be implemented? Nobody knows. Teriyada. Araka teriyada. Nobody knows. When is this Women's Reservation Act going to come? 24? Illa. 29? Illa. After that, no. I want to tell you, brothers and sisters of Tamil Nadu, to get the Women's Reservation Act implemented, you have to throw out this BJP government, otherwise it will never be implemented. And now, I want to say in the end, that change is coming. There is no doubt about it, change is coming. We can feel the winds of change. And once again, not the BJP agenda, but the agenda of social justice, economic justice, gender justice, they are emerging to occupy center stage in this battle against the BJP. And here, the alternative policies of the left front government in Kerala, the strong Dravidian movement of Tamil Nadu, they are giving strength and inspiration to this movement so that we can all combine and defeat the BJP.
I would only like to appeal to all my women, sisters over here, all the women over here, that yes, we are struggling for social justice, but we must remember, we must insist that social justice is not complete without gender justice, without justice for women. Social justice cannot be complete without economic justice, without justice for the poor and for the exploited workers and peasants of this country. The whole battle has to be fought together. Only then can we change the face of India. And definitely Karunanidhi ji's memories will inspire us in this struggle. I want to end by saying, many of you remember that Karunanidhi ji was not only a poet and an administrator, he was also a great journalist. How can you forget his fiery articles in Murasoli, which created a storm in the state of Tamil Nadu? He was a great journalist. If he had been alive today, he would be very sad. He would be very sad to see that India is going to the bottom as far as press freedom is concerned. He would have been sad, but he would have been leading the struggle against what is happening to journalists and journalism in our country. He would have led the... I think Sonia ji has come. We can all welcome her and then I'll complete. So as I said, I am going to conclude by remembering Karunanidhi ji as a journalist, his articles in Murasoli, and today he would have been very sad to see the lack of freedom of the press, to see the condition of the media, and to see the way in which media persons are being attacked. But I am sure that if he was alive today, Karunanidhi ji would be leading the battle for those of our journalists who have been killed, who have been wounded, and for our friends of NewsClick who are being arrested on completely false charges. Karunanidhi ji would have been leading this battle. And so I would like to end by saying that in our struggles for a different future, for a future of equality and social justice and gender justice, we are certainly getting inspiration from Karunanidhi ji. His memory is inspiring us to struggle, and his memory will inspire us to win. Thank you all very much. Inqilab Zindabad. Thank you, ma'am. மகளிர் உரிமை மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமிகு அன்னை சோனியா காந்தி அவர்களை வருக வருக என உங்களின் பலத்த கரகோஷங்களுடன் மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். அன்னை சோனியா காந்தி will be honored by the Honorable Chief Minister of Tamil Nadu. திராவிட இயக்க பாதையில் விளிம்பு நிலை மக்களுக்காக சமரசமின்றி பணியாற்றி வரும் திராவிட மன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே என்று அழைத்தால் அதில் கூட பாகுபாடு வந்துவிடும் என்று உடன்பிறப்பே என்ற ஒற்றை சொல்லால், அந்த மந்திர சொல்லால் நம்மையெல்லாம் கட்டி போட்டு வைத்திருந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டிலே தேசிய அளவிலான மகளிர் உரிமை மாநாட்டை நடத்தும் வாய்ப்பினை எனக்கும் மகளிர் அணி அவர்களுக்கும் அளித்து அது வெற்றி பெறுவதற்கு முழு முதல் காரணமாக இருக்கக்கூடிய
நம்முடைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே, a leader who stands with the oppressed, the downtrodden, marginalized, a beacon of strength and dignity and hope, Madam Sonia Gandhi. தலைவர் கலைஞர் அவர்கள் தியாக திருவிளக்கு என்று அன்போடு அழைத்த அன்னை அம்மையார் சோனியா காந்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, கூட்டணி இயக்கங்களை சார்ந்த தலைவர்களே, ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய அம்மையார் மெஹபூபா முஃப்தி அவர்களே, முதலாக தமிழ்நாட்டு மேடையிலே தமிழ் மக்களோடு உரையாட வந்திருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய தோழி பிரியங்கா காந்தி அவர்களே, my friend and my sister, நாடாளுமன்றத்திலே எல்லோருடைய மரியாதையும் அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய போராளி சுப்ரியா சூலே அவர்களே, சமூக மாற்றம், பொருளாதார நீதி இவற்றுக்காக தன் வாழ்நாளெல்லாம் சுழன்று பணியாற்றக்கூடிய தோழியர் சுபாஷினி அலி அவர்களே, தோழியர் ஆனி ராஜா அவர்களே, சமூக நீதிக்காக தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட முலாயம் சிங் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த டிம்பிள் யாதவ் அவர்களே, சாதிவாரி கணக்கெடுப்பில் புரட்சி செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களின் கட்சியின் அமைச்சர் லேஷி சிங் அவர்களே, டெல்லி சட்டமன்றத்தின் துணை சபாநாயகர் ராக்கி பிட்லன் அவர்களே, திரிணாமுல் காங்கிரசிலிருந்து வந்து ஆணித்தரமாக அழுத்தமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சுஷ்மிதா தேவ் அவர்களே, மகளிர் அணியுடைய செயலாளர் ஹெலன் டேவிட்சன் அவர்களே, தொண்டரணியின் செயலாளர் நாமக்கல் ராணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, இந்த கூட்டம் இவ்வளவு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அத்தனை உதவிகளையும் செய்து இந்த கூட்ட ஏற்பாடுகளை எல்லாம் முன்னின்று நடத்தி தந்திருக்கக்கூடிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களே, அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணியின் செயலாளர் உதயநிதி அவர்களே, அவர் உள்ளிட்ட அணி செயலாளர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினால் 1000 விளக்குகளை ஏற்ற முடியும். அறிவொளி பெற்ற ஒரு பெண்ணாலும் அத்தகைய ஒளியை உருவாக்க முடியும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படி அறிவொளி பெற்ற தீபங்களாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மகளிர் அணியின் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்தை, வரவேற்பை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் மாநாடுகள் என்பது, மகளிர் உரிமை மாநாடுகள் என்பது நம்முடைய திராவிட இயக்கத்திலே 100 ஆண்டு வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய மாநாட்டிலே கண்ட கனவுகள் தான் தலைவர் கலைஞரின் ஆட்சி காலத்திலே பெண்களின் கல்வியாக, பொருளாதார முன்னேற்றமாக, வேலை வாய்ப்பாக, அரசு பணிகளிலே வாய்ப்புகளாக மாறி பெண்களுடைய வாழ்க்கையையே மாற்றி காட்டி இருக்கக்கூடிய சாதனைகளாக மிளிர்ந்தது. அதுபோல இந்த சமூகத்திலே பேசக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுவார்கள், ஒரு பெண்ணுக்கு ஆண் தான் பாதுகாப்பு. சொல்லுவாங்களா இல்லையா? பெண்களுக்கு ஆண் இருந்தாதான் பாதுகாப்பு என்று. ஆனால்
இந்தியாவிலே முதல் முறையாக காவல்துறையிலே பெண்களுக்கு வாய்ப்பளித்து ஆணுக்கும் பெண்ணால் பாதுகாப்பு அளிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியின் நீட்சியாக இன்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய அரசு தொடர்ந்து பெண்களுக்கான வாய்ப்புகளை, பெண்களை பேணி காக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்று மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட அதே நாளிலே பெண்களுக்கான இலவச பயணம், பேருந்து பயணத்தை விடியல் பயணமாக அறிவித்து யாரும் பெண் வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்ல முடியாத ஒரு நிலையை உருவாக்கி காட்டியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல கல்விக்காக பெண் படிக்க வேண்டும் என்ற ஒரு கனவோடு இருக்கக்கூடிய பெண்ணின் கனவை எதுவுமே சிதைத்து விடக் கூடாது என்பதற்காக நீ எவ்வளவு படித்தாலும் உன்னோடு ஒரு அண்ணனாக, தந்தையாக நான் நிற்கிறேன் என்று அவள் படித்து முடிக்கும் வரை 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. அதே போல வீட்டிலே இருக்கக்கூடிய சகோதரிகளை பத்தி யாராவது கேட்டா வீட்டுல என்ன பண்றாங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க சும்மா இருக்காங்கன்னு. யாராவது சும்மா இருக்கீங்களா? இல்ல. எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து அந்த வேலையெல்லாம் நான் சொல்லி முடிச்சேன்னா 10 நிமிஷம் ஆயிரும். பெருக்கி சமைச்சு துணி துவைச்சு என்று ஓடிக்கொண்டே இருந்து எல்லோரும் தூங்கிய பிறகு உறங்க செல்லக்கூடிய உழைப்பின் சிகரங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்காக உங்கள் உழைப்பை நான் மதிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், கொண்டாடுகிறேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே கலைஞர் உரிமை தொகை, உதவித்தொகை இல்லை என்று சொல்லி உரிமை தொகை என்று சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சியிலே தான் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகளிலே தமிழ்நாட்டிலே 11 பெண் மேயர்கள் இருக்கிறார்கள். இங்க இருக்காங்க 11 பெண் மேயர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம். ஆனால் ஒன்றிய அரசாங்கத்திலே நம்முடைய பிரதமர் இருக்கிறார். நாரி சக்தி, பெண் சக்தி என்று சொல்லி பெருமையாக பேசுவார். அவருடைய உரையாடல்கள் எல்லாம் பெண் சக்தியை, நாரி சக்தியை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று பொய் புரட்டுகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னது போல ஒரு மகளிருக்கான மசோதாவை கொண்டு வந்தார்கள். யூபிஏ ஆட்சியிலே 2010 அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் வலியுறுத்தலிலே நம்முடைய ஆதரவோடு மகளிர் மசோதா நிறைவேற்றப்பட்டது ராஜ்யசபாவில். அதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. இதெல்லாம் இருந்தாதான் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்ற நிலை இல்லை. ஆனால் பிஜேபி மார்த்தட்டி கொள்கிறார்களே, நாங்க மகளிர் மசோதாவை கொண்டு வந்து விட்டோம் என்று. அந்த மகளிர் மசோதா இப்ப இல்ல, 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் ஆனால் கூட அந்த மகளிர் மசோதா நடைமுறைக்கு வர முடியாத ஒரு மசோதாவை அவர்கள் கொண்டு வந்து தேர்தலுக்காக பெண்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில, ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியிலே எந்த பெண்ணுக்காவது பாதுகாப்பு இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. 50,000 பேருக்கு மேல் தன் வீடுகளை விட்டு நூற்றுக்கணக்கான முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் சுஷ்மிதா தேவ் அவர்களும் அந்த முகாம்களை சென்று பார்த்த பொழுது அங்கே பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் வாழ முடியாத நிலையிலே சொல்லுனா துயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று வரை மாதக்கணக்கிற்கு பிறகும் இன்றும் வீட்டிற்கு போக முடியாத நிலை. இதே பிஜேபி குஜராத்திலே செய்த அட்டூழியங்களை, அநியாயங்களை, பெண்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் இன்று வரை மறந்து விட முடியாது. மத கலவரங்கள், காழ்ப்புணர்வு அரசியல், வெறுப்பு அரசியல் என்று வரும் பொழுது
மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுவது பெண்கள் தான் என்பதை இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மணிப்பூரிலே இந்த நிலை, இந்த நாட்டின் முதல் குடிமகள் என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் அவங்க இல்லாம அவங்களை அழைக்க கூடாது என்ற அந்த நிலைப்பாட்டோடு பெண், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த அம்மையார் கோயிலுக்குள்ள போக முடியாது, பாராளுமன்றத்திற்கு வர முடியாது என்று அவமானப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டினே முதல் குடிமகளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே போல பக்கத்திலே பாண்டிச்சேரியில பிஜேபி கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்திலே ஒரு அமைச்சர், பெண் அமைச்சர் ராஜினாமா கடிதம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த ராஜினாமா கடிதத்திலே அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், நான் ஒரு பெண், ஒரு தலித் என்பதால் இன்று இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன், ராஜினாமா செய்ய வற்புறுத்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு வேறு வழி இல்லை என்று ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய நிலை. அதே போல டெல்லியிலே விளையாட்டு வீராங்கனைகள் தங்களுடைய நியாயத்திற்காக மாதக்கணக்கிலே போராடினார்கள். இந்த ஆட்சியிலே அவர்களுக்கு நியாயம் கிடைத்ததா? இல்லை. இப்படி யாருக்குமே, அது குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், வீராங்கனைகளாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், சாதாரண சாமானிய வீட்டு பெண்களாக இருக்கட்டும், யாருக்குமே பாதுகாப்பில்லை, நியாயம் இல்லை என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் மத்தியிலே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி உருவாக்கி தந்திருக்கிறது. இந்த நிலை இந்த நாட்டிலே நீடிக்க வேண்டுமா? நீடித்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேலை வாய்ப்பு, நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய, பெண்கள் இருக்கக்கூடிய 43% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக நாம் பெருமையாக பேசக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிலே பிஜேபி ஆட்சியில முதல்ல 2016-17 15% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்று அது 8% இந்த பிஜேபி ஆட்சியிலே அது குறைந்திருக்கிறது. கல்வி இல்லை, எதிர்காலம் இல்லை, பாதுகாப்பு இல்லை என்ற நிலையைத்தான் இவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிசமமாக தேர்தல் களத்திலே வாக்களிக்க கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். 50% வாக்குகள் பெண்களிடமிருந்து வருகிறது. ஆனா அங்க இருக்கக்கூடிய பாலிசி டிசிஷன் எதிலும் பெண்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படுவதில்லை. பெண்களுக்கு இடம் இல்லை, பெண்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்ற அந்த நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் யாசகம் கேட்கவில்லை, எங்கள் உரிமைகளுக்காக போராடுகிறோம் என்று இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் நிமிர்ந்து நின்று போராட வேண்டிய அந்த கட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. Politics should be determined, defined and decided with opinions, concerns and aspirations of women. Without that, there should be no politics, no policy making and no governance without listening to what we want to say. Let us come together, let us rewrite history and make sure there is justice. Justice just not for the women of this country, but justice for everybody, every human being in this country. Thank you. சிறப்புரைக்கு மனமார்ந்த நன்றி. இந்தியாவின் எந்த மூலையில் அநீதி இழைக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் போது களத்தில் நின்று போராடுபவர், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமிகு பிரியங்கா காந்தி வத்ரா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். முதன்முறையாக தமிழ்நாட்டின் மேடையில் திருமிகு பிரியங்கா காந்தி வத்ரா அவர்கள் Through MK Stalin ji,
Srimati Sonia Gandhi ji, Tirumati Kanimodi Karunanidhi ji, Srimati Mehbooba Mufti ji, Srimati Subhasini Ali ji, Srimati Supriya Sule ji, Srimati Lacey Singh ji, Srimati Annie Raja ji, Srimati Rakhi Bidlan ji, Srimati Dimple Yadav ji, Sushmita Dev ji. It is an honor for me to be here today to commemorate the 100th birthday of Thiru K. Karunanidhi and share the stage on this special meeting for women with all of you. 32 years ago, on the darkest night of my life, I first set foot on this land of Tamil Nadu. I was here to collect my father's shattered body. I was 19 years old and my mother was just a few years younger than I am today. As the door of the plane opened, the night grabbed us and drew us in. But I was not afraid of it because the worst thing I could have imagined had already happened. A few hours earlier, my father had been killed. I had walked towards my mother that night, knowing that the words I was to speak would break her heart. Yet I spoke them, and I watched as the light of happiness was extinguished from her eyes forever. We walked down the stairs of the plane onto the tarmac of Minambakam Airport Terminal, shocked and alone. Then suddenly, as if sent by the embarrassed gods who had failed us, a crowd of women dressed in blue saris surrounded us. They were ladies who worked at the airport. They held my mother in their arms and cried inconsolably with her as if they were all my mothers, as if they too had lost their beloved. In those shared tears, a bond formed between me, between my heart and the women of Tamil Nadu that I can neither explain nor ever erase. Ningal Daniyen Thai, Ningal Daniyen Sahodari, இங்கே உங்களுடன் இருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். இன்று நான் நம் அன்னை வரை பற்றி பேசப் போகிறேன். இந்திய நாட்டின் பெண்களை பற்றி பேசப் போகிறேன். I am here to remind you that we are the strength of this proud and beautiful nation which is our motherland. My sisters, no matter how rich we are or how poor we are, no matter whether we live in big cities, small towns or villages, no matter how well educated we are or how much lack of opportunity we have faced, we are the bedrock upon which our families and our societies are built brick by brick. We are the ones that carry the weight of our society on our shoulders. We do this with grace and courage. We do it with tenacity and strength of will, and our capacity to absorb pain and suffering is immense. We are proud of these qualities which have been passed on in our bones through generations and generations of oppression. But my sisters, I am here to remind you that we are more than this. We are greater than our ability to bear suffering. We are the ones that nurture and hold, that give to our children and to all those around us unfailingly. We are the ones who teach courage, the ones who teach love. It is us
who understand forgiveness, and us who know how to fight fearlessly in the face of adversity. We are the workforce powering our nation forward, and we are the millions of young women aspiring towards a better future. We know how to rise from the darkest night to claim a new dawn. We have a light within each one of us that is capable of shining brighter than the sun, but that light has never been allowed the freedom and joy to shine in its fullness. It was almost 100 years ago that Tandai Periyar asked, "Peniyen, Adimayanal, why were women enslaved?" Then he answered this question in a series of revolutionary essays in which he wrote about the economic and social enslavement of women. It was he who laid the foundation for the empowerment of women in Tamil Nadu, which Thiru Annadurai and Thiru Karunanidhi carried forward. My sisters, this empowered you, the women of Tamil Nadu, to show the way of emancipation and progress to the rest of India. Yet across our nation, beneath the surface of progress, we are still struggling with the harsh reality of an entrenched patriarchy that ensures the systemic oppression of women. In fact, almost a century after Tandai Periyar's essays were published, that same question looms large before us. Peniyen, Adimayai Irekiral. Why are women still enslaved? And although I do not have the stature, nor the experience, and the wisdom of Tandai Periyar, my answer is this. I am a woman. We have been taught generation after generation after generation to cede our power to others. We have been taught to talk softly. We have been taught to step aside, to be ashamed of honoring our essence, to take care of everyone else before we show compassion towards ourselves. And unfortunately, my sisters, we have learned these lessons only too well. So well that we have continued to pass them down. We have learned to define ourselves through the eyes of the hierarchy that was instilled in us. And by doing so, we have allowed and enabled our own oppression. We ourselves have forgotten that the root of discrimination of any kind, whether it is based on color, creed, caste, or gender, is an inability to honor the truth that equality and personal dignity are neither a privilege nor a gift, but a natural endowment of life. Today, there is much talk about empowerment, as every political party begins to realize that women can become a formidable collective force that shapes our nation's future. But they still look towards us with greed. Greed for votes and the greed to capture our power and use it to keep us down. On your behalf today, my sisters, I demand more. I demand that we own our power. On your behalf, I demand the immediate implementation of the Women's Reservation Bill. We, the women of India, have no more time to waste. It is our right to be counted in the political process. I demand that our worth is valued and respected as a political instrument for our own empowerment. I demand that we put an end to the glorification of our tolerance for injustices which are committed against us day after day after day. I demand the rejection of any system, societal, religious, or political, which thrives on our oppression and forces us to collude with it. Every woman holds the right to express and embody her own power, and she should be free to exercise it. You are the essence of humanity. Each one of you, standing exactly where you are today, have the power to change your lives, but only if you deeply understand the unbridled potential of your sisterhood. Only if you see in each other the great value of coming together.
of helping and holding each other and rising in solidarity with one another. My sisters, nothing can hold back the power of women when we stand as one. We are half the population of this country, half, no less. It is for us to set the barriers of caste, religion, state, language, and society aside. It is for us to recognize ourselves first and foremost as sisters who can unify into an unstoppable momentum for change. Today, as we stand here to commemorate Thirukarunanidhi ji, a leader who understood the power of women, let us awaken to a new dawn. Let us create our own destiny. Thank you. Jai Hind. முதன்முறையாக தமிழ்நாட்டின் மேடையில் தமிழிலும் இணைந்து சிறப்புரையாற்றியமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனநாயக பற்றாளரும் ஜம்மு காஷ்மீர் மக்களின் பாதுகாப்பிற்காக அயராது பணியாற்றி வரும் முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான திருமிகு மெஹபூபா முஃப்தி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். It is great pleasure that we extend a warm invitation to Tiramihu Mehbooba Mufti to deliver her special address. Respected Sonia Gandhi ji, Dalapati M.K. Stalin, Honorable Chief Minister of Tamil Nadu, Kanamoji Karunanidhi ji, Priyanka Gandhi ji, Supriya Sole ji, Dimple Yadav ji, Subhasni Ali ji, Annie Raja ji, Miss Lesh Singh ji, Miss Rakhi Bidlan ji, and Miss Sushmita Dev ji, and all my brothers and sisters. I don't know whether I should call Akka and Anna. Is that right? This is for the first time I am making a speech by reading a script, because since I don't know Tamil, you don't know Urdu, so I'll try to be do my best. It's an honor for me to attend the 100th birth anniversary of Kalaignar Karunanidhi ji and to speak on a subject that is incredibly close to my heart, not just because I am a woman, but because I have gone through all that a woman has to endure during the life since the time she is born. Most people assume that women from privileged backgrounds like me have it easy, but that's not the case. Every woman, regardless of her religion, social status, caste, creed and color, undergoes tremendous challenges, sometimes simply to survive, let alone thrive, and I am sure the galaxy of women here will vouch for that. Even though born with privileged backgrounds, we have to work very, very hard, Female infanticide, child abuse, discrimination at home, discrimination at workplace, dowry deaths, rape, violence, and other atrocities keep happening to all of us. And one cannot simply state enough the huge role Karunanidhi ji played towards the emancipation and upliftment of women. His crusade in this direction started much before he entered politics. Even as a writer, blessed with a razor-sharp intellect, his scripts were ahead of his times. They strongly advocated equal rights for females and also helped in removing social stigmas and taboos associated with women by renouncing religious patriarchy. The empowerment of women was an integral and crucial part of his idea of social justice. Some of the path-breaking reforms that he introduced were free education for girl child, encourage remarriage of women, rehabilitate widows, encourage their remarriage, induct them into police force, reservation in local governance and government jobs, and also setting up self-help groups.
Such was his vision and compassion that he went a step further in his efforts to bring in social security schemes for transgenders who are looked down upon in our society. I am pleased that his son and current Chief Minister, Stalinji and Kanimouzi are carrying forward their father's legacy. Many initiatives besides the initiatives like providing free bus, monthly financial assistance to girls studying in government schools, 1,000 rupee to housewives who are heading the family. What is really remarkable is his latest decision to certify women priests, 3 women priests. This is something remarkable. It is happening at a time when women are not allowed to enter religious places, whether they are Hindus or Muslims or whatever. This is really admirable, and I salute for this to you. And as far as I am concerned, I was Chief Minister just for 3 years, and I tried to bring in certain schemes for the girls. One was providing exclusive buses to the women, not free, but exclusive. But women had a sigh of relief, because I know, and these women know, what we have to go through when we travel by public transport. I think we all know what happens to us. So the women were relieved. Then I introduced a scooty, 50% subsidy to meritorious girls, college-going girls coming from very poor backgrounds. And today when I see the young ladies on the scooty going with their fathers sitting behind them, their brothers sitting behind them, I mean, it brings a smile, which is a very difficult thing in Jammu and Kashmir. After 2019, when everything was snatched from us, what this great country had given us, what the Indian Constitution had given us, the people of Dmk have stopped smiling. Except when Rahulji came with his brigade, this Bharat Jodo Yatra, I saw the smile on the faces of Kashmiris, from the faces of Jammu people after a long time. And then one more thing which I did during my tenure was to waive off stamp duty on the land that was purchased in the name of women. Can you imagine how many people started purchasing land in the name of their wives, their daughters, their sisters, instead of their sons? It was something, that 95% of the land was purchased in the name of women. But after I was gone, all these schemes were overturned and nothing is left today. Today when I am talking, making a speech at this point of time, there are conflicts going around the world. There are wars going in many parts of the world, like Palestine, Israel, Ukraine, Russia, and not to forget what is happening in our backyard, Manipur. And women are the worst sufferers when these wars take place, because not only do they suffer during these conflicts, they are left to pick up the pieces afterwards. So, when I look at our country today, I feel the women in our country are not in a good place. They are suffering because the government and the center, the economy is going down, the inflation is going up, unemployment is going up, everything is breaking the backbone of the housewife who has to make the 2 ends meet. She has to provide for the family. And to add to all this, the government at the center, which has failed to fulfill the promises they had made. During UPA, there was 450 rupees for cylinder. Now it is 1200 rupees. Petrol has gone 100 rupees above. Who is suffering the most? The housewife. And to add to all of this, the present government, the Modi government,
is trying to divert the attention from all these problems by their sinister design of injecting hatred, venom into the society through the youngsters of the poorest of poor. These poor boys are encouraged, they are provoked to lynch the people of other communities. They are garlanded. The people, the sons, the daughters of the ruling party are studying good education in and abroad. They are having good jobs, lucrative jobs. They are getting good contracts. And if they don't have a job, then they go and head the sports bodies of our country. But what about the poor children? They are pushed into implementing their sinister agenda of divide between Hindus and Muslims. And this is really tearing apart our society. And again, it has a very, very drastic effect on the women folk. Because any person who commits a crime, he is a criminal. Whether he goes to jail or not, so they are criminalizing the whole society at this point of time. So, my point is that if and when, inshallah, I hope that the India Alliance will come to power, and Rajiv Gandhi ji has already sown the seeds of 33% reservation in panchayats. We have a huge number of women who are ready to take their place in assemblies and parliaments, and I am hopeful once India Alliance comes to power, Rajiv Gandhi's dream will come alive. It will be fulfilled, not like a joke which our Prime Minister played. He signed a check, kept it in his pocket, and told the women folk, we'll cash it sometime in 2047. So, but we are not going to do that. Inshallah, I am hopeful. And at the last, I would like to thank once again Stalin ji, Kanimudi ji, who was personally invited us. And I'm so happy that Sonia ji is here to grace the occasion. And thank you so much for bearing with me. I know I have not been able to, make you understand every word I said, but thank you so much. தேங்க்யூ மேம். மதச்சார்பின்மைக்கும் ஜனநாயகத்திற்கும் நம்பிக்கை ஒளியாய் திகழ்பவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் பெரிதும் மதித்த தலைவருமான காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களை வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வு மாநாட்டு பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்னை சோனியா காந்தி அவர்களின் உரையை மொழியாக்கம் செய்ய காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் திரு பீட்டர் அல்மோன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். I think it's too high, no? No, leave it. Then it will be too low. Thiru M.K. Stalin ji, Tirumati Kanimori Karunanidhi ji, all women's leader, ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ ವಣಕ್ಕಂ. Thank you, Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin, for inviting me to this Women's Rights Conference. We are assembled here to commemorate the work and memory of the great son of India, Thiru Dr. K. Karunanidhi, lovingly called Kalankya. மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே, அன்பிற்குரிய கனிமொழி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மகளிர் தலைவர்களே, இந்த அருமையான நாளில் ஒரு மாபெரும் தலைவருடைய 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற இந்த மகளிர் உரிமை மாநாட்டிற்கு என்னை அழைத்த
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். A leader of many talents, a writer, a poet, a journalist, a chief minister of many terms, but above all, a leader who believed deeply in the upliftment of the deprived. தன்னுடைய வாழ்க்கை முழுமையும் ஏழை எளிய மக்களுக்காக உழைத்தவரும் இந்திய தாயினுடைய தவப்புதல்வர்களில் ஒருவரும் நம்மால் அன்போடு கலைஞர் என்று அழைக்கப்படக்கூடியவருமான அருமைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாபெரும் தலைவர். ஒரு எழுத்தாளராக, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு முதலமைச்சராக, ஒரு நிர்வாகியாக அவர் ஆற்றிய பணிகள் மகத்தான பணிகள். He believed in equality of all, regardless of faith, caste, language or region. And ahead of his time, he was a champion of gender equality, which has now become something of a national movement. மாநிலம், மொழி, சாதி, மத நம்பிக்கை இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லோரையும் சமத்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தத்துவத்திலே அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்நாளின் போது அதிகமாக பேசப்படாத பாலின சமத்துவத்தை அவர் சிந்தித்து அதற்காக போராடுகின்ற ஒரு போராளியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். இன்று அது ஒரு தேசிய இயக்கமாக கொண்டாடப்படுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. Our women have made India proud in multiple fields and sectors, in spite of the shackles of tradition, patriarchy, and culture that stood on the way. This struggle for equality has had many ups and downs. But today, Indian women shine in many spheres. To mention just a few: science, knowledge, skills, culture, and sports, and politics. And above all, as centers of our families and leaders of people. நம்முடைய பெண்கள் இந்தியாவிலே மிக மகத்தான சாதனைகளை செய்திருக்கிறார்கள். மரபு வழி சமூகம், ஆணாதிக்க சமூகம், கலாச்சாரம் என்கிற தடைகளை எல்லாம் மீறி அவர்கள் மிக அருமையான சாதனைகளை செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த நீண்ட நெடிய போராட்டத்தில் ஏற்றங்களும் இருந்திருக்கின்றன, இரக்கங்களும் இருந்திருக்கின்றன. ஆனால் இன்று இந்திய பெண்கள் பல்வேறு துறைகளிலே ஒளிர்கிறார்கள். சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விஞ்ஞானத்திலே, அறிவிலே, ஆற்றலிலே, கலாச்சாரத்திலே, விளையாட்டிலே, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய குடும்பத்தினுடைய மைய பொருளாக, மக்களுடைய தலைவர்களாக அவர்கள் ஆற்றுகின்ற பணி மகத்தானது. இருந்தாலும் கூட இந்த போராட்டம் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும், இன்னும் பல்வேறு தடைகளை தாண்ட வேண்டும். Yet, we all know this struggle continues, and there are many more frontiers to cross, especially for our disadvantaged sisters. இருந்தாலும் நம்முடைய ஏழை எளிய சகோதரிகள் இன்னும் ஏராளமான தடைகளை தாண்டித்தான் இந்த சமத்துவத்தை பெறுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. Non-violent freedom struggle led by Mahatma Gandhi placed a strong emphasis on gender equality. In 1928, the draft constitution was being crafted under the chairmanship of Motilal Nehru, and the Karachi Resolution of 1931, framed by Jawaharlal Nehru. Both these documents championed women's rights, advocating for equal voting rights, political and economic rights, and fair wages. They laid the foundation for women
to play an equal role in our nation's building. They embodied the promise of universal suffrage, gender equality, and the socialist equitable society. And this spirit continued when the Constitution of India, under the leadership, chairmanship of Dr. B.R. Ambedkar, was ultimately framed. மகாத்மா காந்தியினுடைய தலைமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாத்வீகமான வன்முறையற்ற சுதந்திர போராட்டம் மகளிர் சமத்துவத்தை முன்னிலைப்படுத்தியது. 1928 அரசியல் சாசன சட்ட வரைவு மோதிலால் நேரு அவர்கள் தலைமையிலான குழு தயார் செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்தது. அதற்கு பிறகு கராச்சியிலே நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கராச்சி தீர்மானம் என்கிற பெயரிலே வடிவமைக்கப்பட்ட தீர்மானங்கள், இந்த இரண்டு ஆவணங்களும் பெண்களுடைய உரிமைகளை கொண்டாடுவதிலும் அவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதிலே சமத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதையும், பொருளாதாரத்திலும் அரசியலிலும் செயல்பாடுகளிலே அவர்களுக்கு சரியான பங்கு தரப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியது. இந்த இரண்டு ஆவணங்களும் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பெண்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்திற்கான முன்னெடுப்பை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். இதைத்தான் எல்லோருக்குமான வாக்குரிமை, பாலின சமத்துவம், சோசலிச அறம் சார்ந்த சமூகம், இவைகளெல்லாம் அந்த இரண்டு ஆவணங்களில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தினை வரையறுக்கின்ற போது இந்த தத்துவங்களை உள்ளாங்கி அதை மேலெடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. Who can forget what our first Prime Minister, Jawaharlal Nehru, once said, I quote, "If you educate a man, you educate one individual. Educate a woman, you educate a whole family. Women empowered means India empowered." Unquote. ஒரு பெண்ணை நீ படிக்க வைத்தால், ஒரு ஆணை நீ படிக்க வைத்தால் ஒரு தனி நபரை மட்டும் படிக்க வைக்கிறாய். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தால் ஒரு குடும்பத்திற்கே கல்வி கற்றுத் தரப்படுகிறது. மகளிரை அதிகாரப்படுத்தினால் இந்தியாவை அதிகாரப்படுத்துகிறோம் என்கிற ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வார்த்தைகளை யார் மறக்க முடியும்? And we cannot ever forget the inspiring role Indiramma in showing how a woman can lead with strength, ability and leadership, combined with a deep sensitivity to the abolition of poverty. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் காண்பித்த தலைமைத்துவம், அவர்கள் காண்பித்த ஆற்றல், அவர்கள் காட்டிய வழிகாட்டுதல் ஒரு பெண் எப்படி தலைமையேற்று செயல்பட முடியும் என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏழை எளிய மக்களுக்கான நல்வாழ்வை அளிப்பதற்கும் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்கிற அர்ப்பணிப்போடும் அவர்கள் ஆற்றிய பணியை யாரும் மறக்க முடியாது. Rajiv ji, as we all know, brought in the historic 33% reservation for women in Panchayati Raj and local self-governments. This spurred an entirely new phenomenon of women entering roles of leadership at the grassroots level. அமர ராஜீவ் காந்தி அவர்கள் வரலாற்று புகழ்மிக்க 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெண்களுக்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திலும் உள்ளூர் ஆட்சி அமைப்புகளிலும் கொண்டு வந்தார். அந்த சட்ட திருத்தமானது சமூகத்தினுடைய அடித்தளத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பெண்களுக்கு தலைமை பொறுப்புகளை அளித்து ஒரு பெரிய சமூக புரட்சிக்கு வித்திடுகின்ற மிகப்பெரிய திட்டமாக அது அமைந்தது. It was a vital stepping stone towards the reservation on a similar 1/3 of seats in the Lok Sabha.
which the Indian National Congress has pioneered in Parliament and outside. ராஜீவ் காந்தி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த 33 விழுக்காடு இடஒதுக்கீடு தான் இன்று பாராளுமன்றத்திலே மகளிருக்கு 33 விழுக்காடு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற சட்டத்தினுடைய முன்னெடுப்பாக அமைந்தது. இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்திற்குள்ளே பல முயற்சிகளை மேற்கொண்டது. The Women Reservation Bill introduced by the UPA, by UPA2, was passed by the Rajya Sabha, but a lack of consensus prevented it from being passed in the Lok Sabha. Now, the Women's Reservation Bill has finally been passed due to our relentless persistence, all of us, not just Congress, our relentless persistence and effort. But as we all know, it has still a long way to come. And as Mehboobaji said, and as many of us, Member of Parliament, said in our intervention in Parliament, when is the bill now going to be implemented? In 1 year, in 2 years, in 3 years? We have no idea. Yes, I can see that some of you men are, we women are not. And we are going to fight for it till you men like it or not. மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் 2010 மார்ச் மாதம் 9ஆம் தேதி மாநிலங்களவையிலே நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மக்களவையிலே கருத்தொற்றுமை இல்லாத காரணத்தினால் அந்த சட்டத்தினை நிறைவேற்ற முடியவில்லை. நிறைவேறியிருக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த சட்டத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் இங்கே பேசிய பல்வேறு உறுப்பினர்கள் பேசிய என்றைக்கு நடைமுறைக்கு என்று அமுல்படுத்தப்படும் என்கிற ஒரு தெளிவே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆண்டா அடுத்த ஆண்டா இன்னும் சில ஆண்டுகள் கழித்தா என்கிற ஒரு நிரந்தரமற்ற தன்மையிலே இந்த சட்டம் உருவாக்கி இருப்பது நாளை வருகின்ற இந்தியா கூட்டணி வந்துதான் இந்த சட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் என்கிற எண்ணத்தை தருகிறது. I am glad to be able to say here today that the government of Tamil Nadu under Thiru Annadurai and then Thiru Karunanidhi laid the foundations of incredible changes in status and opportunity for women. Today, Tamil Nadu stands as a beacon of women's equality and women's development. அறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையிலே அமைந்த அரசும் அதனைத் தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலே தொடர்ந்த அரசும் எடுத்துக் கொடுத்த முன்னெடுப்புகளும் செயல்படுத்திய திட்டங்களும் பெண்களுடைய வாழ்க்கையிலே பல புரட்சிகரமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று தமிழ்நாடு இந்தியாவே புகழ்ந்து கொண்டாடக்கூடிய மகளிர் உரிமைகளிலும் மகளிருடைய சமத்துவத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு ஒளி விளக்காக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. In his historic 5 terms as Chief Minister of Tamil Nadu, Thiru Karunanidhi brought the provision of reservation for women in the police way back in 1973. வரலாற்று புகழ்மிக்க 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் பெண்களுடைய காவல்துறையிலே பெண்களுடைய பங்கை அவர்கள் உறுதி செய்தார்கள். இன்று தமிழகத்திலே இருக்கின்ற காவல்துறையிலே 1/4 பங்கு பெண்களாக இருப்பது எவ்வளவு பெருமைப்படக்கூடிய ஒரு செயல். Today, 1/4 of its police force, of Tamil Nadu police force, are women. இன்று இருக்கின்ற காவல்துறையினரில் 1/4 பங்கை சார்ந்தவர்கள் பெண்கள் என்கிற சூழ்நிலை இருக்கிறது.
Another very important initiative brought in by Karunanidhi was the reservation for women in government positions. Today, women's participation in government services exceeds 30%. And I am told that just recently, Chief Minister M.K. Stalin has raised it to 40%. And I commend your Chief Minister for this. கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த முக்கியமான மற்றொரு சீர்திருத்தம் என்னவென்று சொன்னால் அரசு பணிகளிலே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை செய்தது. அதன் விளைவாக அரசு பணிகளிலே 30 விழுக்காட்டை சார்ந்தவர்கள் பெண்களாக இருந்தார்கள். இன்று நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே செயல்படுகின்ற அரசு அந்த 30 விழுக்காட்டை 40 விழுக்காடாக உயர்த்தி பெண்களை பெருமைப்படுத்தி இருக்கிறது. And it comes at no surprise that through initiatives like the midday meal program, the promotion of women empowerment, and encouragement of female education, Tamil Nadu boasts today of some of the most impressive maternal and infant mortality rates in India. பெண்களுடைய நல்வாழ்வுக்காக தமிழக அரசால் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற பல்வேறு திட்டங்கள், சத்துணவு திட்டங்கள், பெண்களுடைய நல்வாழ்வுக்காக எடுத்துக் கொள்ளப்படுகின்ற மருத்துவ துறையிலே செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்கள், தாய்மார்களுக்காகவும் பால் குடிக்கும் சேய்களுக்காகவும் அரசாங்கம் நிறைவேற்றுகின்ற பல்வேறு திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இன்று தமிழ்நாட்டிலே தாய் சேய் இறப்பு விகிதம் இந்தியாவிலேயே மிக குறைந்த நிலையிலே இருப்பதற்கு காரணம் அதுதான். It is unfortunate that many of these efforts and programs to help to empower women have not been reflected at the national level. In fact, instead of mitigating problems faced by women, the last 9 years have seen a sustained effort on part of the Modi government to turn our women purely into symbols, to be counted and appreciated only in their restricted traditional roles in a patriarchal framework. கடந்த சில ஆண்டுகளாக கடந்த 9 ஆண்டுகளாக மோடி அரசினுடைய நடவடிக்கைகள், இந்த நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற திட்டங்கள், நாம் பெற்றுத்தந்த உரிமைகள், கடந்த 70 ஆண்டுகளிலே நாம் செய்த நல்ல முயற்சிகளை எல்லாம் சீரழிக்கின்ற வகையிலே செயல்படுவது நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். பெண்களை ஒரு அடையாள சின்னமாக மாற்றி பழமையிலும் மரபு வழியிலும் ஏற்கனவே பின்பற்றி வருகின்ற பாரம்பரிய சூழ்நிலையில் மட்டும்தான் பெண்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறது இந்த அரசை ஒழிய அவர்களுக்காக ஒரு புதிய சுதந்திரத்தையும் உரிமைகளையும் அளிக்க அவர்கள் தயாராக இல்லை. இதை போலத்தான் எல்லா துறைகளிலும் எல்லா சுதந்திரத்திற்கும் சமத்துவத்திற்கும் அறம் சார்ந்த சமுதாயத்திற்குமாக நாம் பெற்ற அனைத்து உரிமைகளையும் கடந்த 9 ஆண்டுகளாக அவைகள் அனைவரும் தொடர்ந்து முறையாக சீரழிக்கப்பட்டு வருவதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். I am confident that we, the like-minded parties of the India Alliance, can and will take urgent steps needed to make women's equality a reality. நான் உறுதியாக நம்புகிறேன், நாம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்தியா கூட்டணி என்கிற இந்த அற்புதமான ஏற்பாடு இதை போன்ற சமச்சீரற்ற தன்மைகளை எல்லாம் நீக்கி பெண்களுக்கு உண்மையாகவே அவர்களுக்கு ஒரு சமத்துவ உலகை உருவாக்கி கொடுப்பதற்கான மிக அவசரமான நடவடிக்கைகளை நிச்சயம் மேற்கொள்ளும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். And it is my fervent hope that we in the India Alliance will see to it that the bill will be implemented as soon as possible. We will all work together to see to it that it happens. நான் உறுதியாக சொல்லுகிறேன்,
இந்தியா கூட்டணி என்பது நிச்சயமாக இந்த மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை நிறைவேற்றிய தீரும். அதை நிறைவேற்றி ஒரு நல்ல சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திய தீர்வோம். இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அதற்கான உறுதியை எடுத்து அதை நோக்கி செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். This is our goal. This will be the India Alliance goal, and this is what we women must fight for. If we fight for all together, we shall be victorious. இதை இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகள் நிச்சயமாக செய்யும். நாம் அனைவரும் சேர்ந்து போராடுவோம். நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயமாக இதனை சாதிப்போம். We shall be victorious. Vetri namade nandri. நன்றியோடு உழைப்போம். வெற்றி நமது. We feel honored by your presence and thank you for your historical address in this historical event, madam. நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் நீட்சியாய் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியில் மகளிர் உரிமைகளை பேணி பாதுகாத்து பார் போற்றும் வண்ணம் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்புள்ள முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி கழக மகளிரணியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மகளிர் உரிமை மாநாட்டில் கலந்து கொண்டு இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்று முனைப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வெற்றி கண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய துணைத் தலைவர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து சிறப்பித்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி பிரியங்கா காந்தி அவர்களே, முன்னாள் முதலமைச்சர் திருமதி மெஹபூபா முஃப்தி அவர்களே, திருமதி சுப்ரியா சுலே எம்பி அவர்களே, மாண்புமிகு பீகார் மாநிலத்தினுடைய அமைச்சர் திருமதி லட்சுமி சிங் அவர்களே, திருமதி சுபாஷினி அவர்களே, திருமதி டெம்பிள் யாதவ் எம்பி அவர்களே, திருமதி ஆனி ராஜா அவர்களே, திருமதி ராக்கி பிட்லன் அவர்களே, திருமதி சுஷ்மிதா தேவ் அவர்களே, திருமதி சுகேஷ் சிங் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய முன்னோடிகளே, தலைவர் பெருமக்களே, கழக மகளிரணியின் செயலாளர் திருமதி ஹெலன் டேவிட்சன் அவர்களே, மகளிரணியினுடைய தொண்டரணி செயலாளர் திருமதி நாமக்கல் ராணி அவர்களே, திரளாக திரண்டிருக்கக்கூடிய மகளிரணியை சார்ந்த சகோதரிகளே, உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே,
பெரியோர்களே, தாய்மார்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பெண்ணினத்தின் எழுச்சியின் அடையாளமாக இந்த மாநாட்டை ஒரு மாநில மாநாடு போல் ஏற்பாடு செய்து இதை எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய தங்கை கனிமொழி அவர்கள். அவர் கர்ஜனை மொழியாக, கனல் மொழியாக இப்போது நாடாளுமன்றத்தில் முழங்கி வருவதை பார்க்கும்போது கழக தலைவராக மட்டுமல்ல, அண்ணனாகவும் இருந்து நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். இந்த மகளிர் உரிமை மாநாட்டை தடையின்றி ஓடக்கூடிய மாராத்தான் ஓட்டம் போல நம்முடைய மாசு அவர்கள் இதை துணை நின்று ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, நம்முடைய அமைச்சர் செயல் வீரர் தாமு அன்பரசன் அவர்களும் துணை நின்று தன்னுடைய கடமையை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதற்காக நான் முதலில் அவர்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். மகளிரணியின் செயலாளர் எல்என் டேவிட்சன், மகளிர் தொண்டரணியின் செயலாளர் நாமக்கல் ராணி உள்ளிட்ட மகளிரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெண் தலைவர்களை அழைத்து வந்து ஏற்றத்தோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மாநாடு இது தமிழ்நாட்டினுடைய பெண்கள் மாநாடாக மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பெண்கள் மாநாடாகவும் நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இதுவரை சென்னை சங்கமம் நடத்தி காட்டிய தங்கை கனிமொழி அவர்கள் இப்பொழுது இந்திய சங்கமத்தை நடத்தி காட்டியிருக்கிறார். இதுதான் வித்தியாசம். இதற்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல் அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. 1980ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை அழைத்து வந்து அந்த வாசகத்தை சுட்டி காட்டி பெருமைப்படுத்தினார். 2024ஆம் ஆண்டில் இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் திருமகளே வெல்க என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதைப் போலவே 40லும் வென்றோம். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது. அப்போது தனக்காக காத்திருந்த பிரதமர் பதவியை மறுத்து இந்திய அரசியல்வானில் ஒரு கம்பீர பெண்மணி என நின்றவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள். அப்போது அன்னை சோனியா காந்தி அவர்கள் தான் ஆட்சிக்கு தலைமை வகித்து பிரதமராக வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முன்மொழிந்தார்கள். When தலைவர் கலைஞர் left us to his resting place, Madam Sonia Gandhi sent a letter. She wrote for me, Kalangar's loss is. He always showed me great kindness and consideration which I can never forget. He was like a father figure to me. சொன்னார், எழுதினார். அத்தகைய ஆழமான குடும்ப பாச நட்பை கொண்டவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள்.
அவரும் இளம் அரசியல் ஆளுமையாக மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி பிரியா காந்தி அவர்களும் இங்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. தன்னகரில்லா மெஹபூபா முஃப்தி அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். சுப்ரியா சோலை எழுந்தாலே நாடாளுமன்றத்தில் பாஜகவினர் அஞ்சி நடுங்குவார்கள். பார்க்கிறது தான் இப்படி இருக்கிறார். ஒரு பீகாரில் இருந்து அருமை நண்பர் நிதிஷ்குமாரின் குரலை எதிரொலிக்க லெஷி சிங் வந்திருக்கிறார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எண்ணத்தை சொல்வதற்காக டெல்லி சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் ராக்கி பிட்லன் வந்திருக்கிறார். சமாஜ்வாதி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் அருமை நண்பர் அகிலேஷ் யாதவருடைய அருமை மனைவியுமான டிம்பிள் யாதவ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய மகளிர் அணியின் தேசிய தலைவர் ஜூயி சிங் வருகை தந்திருக்கிறார். மேற்கு வங்கத்தினுடைய பெண் சிங்கம் மமதா பானர்ஜியுடைய பிரதிநிதியாக சுஷ்மிதா தேவ் வருகை தந்துள்ளார். இடதுசாரி இயக்கங்களின் பிரதிநிதிகளாக சுபாஷினி அலையும் ஆனி ராஜாவும் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆக இந்த மேடையே இந்தியா கூட்டணியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. I would like to request all the leaders present on the dais. The BJP can be defeated only through unity. Tamil Nadu has shown this since the 2019 elections. A united alliance like one in Tamil Nadu should be formed in every state across India. If the anti-BJP parties can unite and rise above the minor differences, we can surely defeat the BJP, which is against the interest of the people of India. I urge our sisters present here to relay this message to their party leaders. பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிப்பது என்பது இந்தியாவில் இயங்கக்கூடிய அனைத்து ஜனநாயக கட்சியுடைய வரலாற்று கடமை. மகளிர் உரிமையை காப்பதற்காக இந்த மாநாடை கூட்டியிருக்கிறார் நம்முடைய கனிமொழி அவர்கள். மகளிர் உரிமை மட்டுமா? பாஜக ஆட்சியில் அனைத்து மக்களது உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கும் நாடாளுமன்ற அமைப்பு முறை இருக்குமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்களாட்சி இருக்குமா என்ற கேள்வி பெரிதாக எழுந்து வருகிறது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே உணர்வு என்ற பெயரால் ஒற்றை கட்சி ஆட்சியை கொண்டு வருவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கிறார். அது நடந்தால் ஒரே மனிதர் என்ற எதேச்ச அதிகாரத்திற்கு அது வழிவகுக்கும். எனவேதான் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை முற்றிலும் தோல்வியடைய செய்ய வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் பெண்களை ஏமாற்ற மகளிருக்கு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றங்களில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று சட்டம் கொண்டு வருவதை போல ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பேசினார்கள், இங்கே உரையாற்றிய அத்தனை பேரும் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். எனவே நான் அதிகம் விளக்கம் சொல்ல விரும்பல. 33 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்ற சதி எண்ணத்தோடு தான் இந்த சட்டத்தையே பாஜக கொண்டு வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அப்படித்தான் எல்லோருக்கும் என்ன வருகிறது. நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று இந்த சட்டம் சொல்லி இருந்தால் பிரதமர் நரேந்திர மோடியை நாமெல்லாம் பாராட்டலாம். என்ன நடந்திருக்கிறது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு
அதை வைத்து தொகுதி மறுவரைக்குள்ள அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சொல்வார்களாம். பழைய சினிமா பார்த்திருப்பீங்க. பழைய சினிமால தான் ஒரு காட்சி வரும். என் கையில் உள்ளதை நான் தர வேண்டுமானால் 7 மலையை சுற்றி வா, 7 கடலை சுற்றி வா என்று பூதம் சொல்வதாக கதை சொல்வார்கள் அல்லவா? அது போன்ற கப்சா சட்டத்தை மோடி ஏற்றியிருக்கிறார். பெண்களுக்கு 33 விழுக்காடு கொடுத்து விட்டதாக பிரதமர் சொல்லிக் கொள்கிறார். 2029ஆம் ஆண்டு தான் இந்த இடஒதுக்கீடு கிடைக்கும் என்றும் 2034ஆம் ஆண்டு கூட ஆகலாம் என்றும் கணக்கிட்டு சொல்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் நான் சொல்றேன், 2024 ஆண்டுக்கு பிறகு மோடி ஆட்சி இருக்க போறதில்லை என்பதை மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. 1996ஆம் ஆண்டு திமுகவும் காங்கிரஸ் ஆதரிச்ச ஐக்கிய முன்னணியின் ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனா இந்த நிபந்தனைகள் எல்லாம் நாம் அன்றைக்கு விதிக்கல. 2010ஆம் ஆண்டும் நம்முடைய கூட்டணி அரசு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது இது மாதிரியான நிபந்தனைகளை விதிக்கல. ஆனால் இப்பொழுது பாஜக நிபந்தனை போடுகிறது என்றால் அவர்கள் உண்மையான அக்கறையோடு இதை கொண்டு வரல. மகளிர் எந்த உரிமைகளையும் பெற்றுவிடக்கூடாது, வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க வேண்டும் என்று நினைக்கிறது பிஜேபி. பாஜக ஆட்சி அப்படி நினைக்கிறது. அன்னை சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் இந்த மேடையில் இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நான் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அவரே பேசுகிற போது சொன்னார், பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் தான் உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை முதலாக உறுதி செய்தார். இதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை முதல்ல 1996ஆம் ஆண்டு வழங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போ அந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல 50% இடஒதுக்கீடு இப்போ பொறுப்புல இருக்கிறாங்க. இப்போ 50%க்கு மேல இருக்கிறாங்க. போற போக்க பார்த்தா ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலை வந்தாலும் வரும். ஆத்திரத்தில் சொல்ற நினைக்காதீங்க, பெருமையா சொல்றேன். உங்களுக்கு வருகிற அந்த பெருமையோடு சொல்றேன். பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதர பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கும் சிறுபான்மையின பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கவில்லை. அப்படி வழங்கினால்தான் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுடைய நிலை, அவருடைய குரல் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒலிக்கும். அப்படி ஒலிக்க கூடாது என்பதற்காகத்தான் பாஜக நினைக்கிறது. இதை பாஜகவினுடைய அரசியல் தந்திரமாக மட்டுமல்ல, அரசியல் சதியாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனை சுட்டிக்காட்டி நாம் பேசினால் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி என்ன பதில் சொல்லுகிறார்? அள்ளி விடுறாரு. அதாவது பெண்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்த பார்க்கிறோமா? சாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது யார் என அனைவருக்கும் தெரியும். இடஒதுக்கீடு நாம் கேட்கிறோம் என்றால் சாதி ரீதியாக பிரிப்பதற்காக கேட்கிறோம் என்பதல்ல. அனைத்து மகளிரும் எல்லாவித உரிமைகளையும் பெற்றவர்களாக உயர வேண்டும் என்பதற்காகத்தான். இதை விட்டு கொடுத்துட்டா அடுத்தடுத்து சமூக நீதியை காவி வாங்கிடுவாங்க. எந்த சூழலிலும் இந்த சமூக நீதியை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய உறுதி. ராகுல் காந்தி அவர்கள் சமூக நீதியை குரலைத்தான் தொடர்ந்து இப்ப எதிரொலிச்சிட்டு இருக்கிறாரு. இந்தியா கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கூட்டணியாக மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி. அதை மறந்துடாதீங்க. சமூக நீதி, மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி, கூட்டாட்சி கருத்தியல், அனைவருக்குமான அரசியல் பங்கீடு என்ற கோட்பாடுகளை கொண்டதாக இந்த கூட்டணி அமைந்திருக்கு. இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைப்பதன் மூலமாக மகளிர் உரிமை மட்டுமல்ல, அனைத்து உரிமைகளும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய இந்தியாவாக நாம் உருவாக்க வேண்டும். சொத்துல சம உரிமை,
வேலை வாய்ப்பிலே பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு. ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக பெண்களைத்தான் ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்ற சட்டம். கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம். ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம்னா அந்த பெண்ணுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். இப்போ மகளிர் உரிமை தொகை போன மாசம் 15 செப்டம்பர் 14 நைட்டே போய் சேர்ந்துருச்சு. இந்த மாசம் 15 வரப்போகுது, 14 நைட்டே வந்து சேரப்போகுது. ஆக மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை இல்ல, பெண்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை தொகை, அதை மறந்துடாதீங்க. பேருந்துகள்ல விடியல் பயணம், பெண் அர்ச்சகர்கள், ஓதுவார்கள் நியமனம், இப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை நாம் செயல்படுத்தி காட்டுகிறோம்னா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கைகள். இந்தியா முழுமைக்கும் பரவும் மகளிர் உரிமை பெற்ற நாளாக நிச்சயம் அமையும். அதற்கான அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய இந்த மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தங்கை கனிமொழிக்கும் அவருக்கு துணைன்ற மகளிரணிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்க வாழ்க இந்தியா, வாழ்க இந்தியா கூட்டணி வெல்க. விடைபெறுகிறேன். வரலாற்று மாநாடு மகளிர் உரிமை மாநாட்டில் தலைமையுரையாற்றியமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக மகளிர் தொண்டர் அணி செயலாளர் திருமிகு நாமக்கல் ராணி அவர்களை நன்றியுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மகளிரணி நடத்தும் மகளிர் உரிமை மாநாட்டிற்கு வரவேற்புரையாற்றிய மகளிரணி செயலாளர் ஹெலன் டேவிட்டன் அவர்களுக்கும் அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் 15ஆம் தேதியன்று கலைஞரின் உரிமை தொகை ரூபாய் 1000 மட்டும் வழங்கியது மட்டுமல்லாமல் வாருங்கள் உங்களுக்கான உரிமை மாநாடு என்று மாநாட்டிற்கு நம்மளை எல்லாம் இங்கு அழைத்து விழா பேருரையாற்றிய கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களுக்கும் மகளிரணியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்திய கூட்டணி பெண் தலைவர்களை அழைத்து மிக சிறப்பான மாநாட்டை ஏற்பாடு செய்து முன்னிலை வகிக்கும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு அக்கா கனிமொழி எம்பி அவர்களுக்கும் மகளிரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாநாட்டு விழா பேருரையாற்றிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மகளிரணியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள இந்திய கூட்டணி பெண் தலைவர்கள் அனைவருக்கும் மகளிரணியின் சார்பாக வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு கழகத்தின் பொதுச் செயலாளர், கழகத்தின் பொருளாளர், முதன்மை செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், கழகத்தின் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்த அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் தாமு அன்பரசு அவர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் மகளிரணியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.